கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரர்கள் யாவருக்கும் யெஷுவா கிறிஸ்துக்குள்ளான அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்போ பார்க்க இருக்கிற செய்தியானது கடந்த சில வாரங்களாக தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற அந்த செய்தி தான். யெஷுவாஸ் இயர்லி இயர்ஸ் அஸ் எ ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நாம 5 வாரங்களாக பார்த்திருக்கிறோம். இது பாகம் 6. யெஷுவா ஒரு மனிதனாக அவருடைய ஜீவியத்தின் ஆரம்ப காலம் பாகம் 6. இதற்கான தேர்வு செய்யப்பட்ட வேத பகுதி எசாயா 52ல 13லேருந்து 15 வரைக்கும், 53ல 1லேருந்து 12 வரைக்கும். இப்ப இத 3 பகுதிகளாக பிரித்து நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் பகுதி அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம்னா எசாயா 52ல 13லேருந்து 15 வரைக்கும் உள்ள வசனங்கள். 2வது பகுதி 53ல 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள வசனங்கள். 3வது பகுதி 53ல 11லேருந்து 12 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். இந்த காரியங்களை குறித்து பார்த்தோம்னா ஏசாயா 52ல 13லேருந்து 15 வரைக்கும் யாவே தேவன் தம்முடைய தாசனை அறிமுகப்படுத்துகிறார். என் தாசன் ஞானமாய் நடப்பார், அவர் உயர்த்தப்பட்டு மேன்மையும் மகா உன்னதமாய் இருப்பார் என்று அறிமுகப்படுத்துகிறாரு. அப்ப மகா மேன்மை உன்னதமாய் இருப்பதற்கு முன்பாக அவர் பாடுகள் பட வேண்டியது அவசியமா இருக்கு அப்படிங்கிற காரியத்தை மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனபுத்திரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினால் அவரை கண்ட அநேகர் பிரமைப்படைந்தார் என்று சொல்றார். சொல்லிட்டு அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார், அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள், ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அப்ப இதன் விளைவாக வரக்கூடிய காரியங்களை இங்க வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிறத நாம இந்த காரியங்கள்லாம் விரிவா பார்த்தோம். அடுத்தது 2வது பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா யாக்கோபுடைய 2வது இக்கட்டு காலத்திலே மனம் திரும்பிய இஸ்ரவேலர்கள் ஆண்டவராய் யெஷுவாவை ஏற்றுக்கொண்டு யெஷுவா கிறிஸ்துவை குறித்த காரியங்கள்ல அந்த காலகட்டத்திலே உயிரோடு எழுந்து வரக்கூடிய இஸ்ரவேலர்களுக்கும், அதாவது உயிர்த்தெழுதல்ல உயிரோடு எழுந்து வரக்கூடிய இஸ்ரவேலர்களுக்கும், அப்போது அந்த மகாபுத்தத்தின் கடைசி காலத்துல எஞ்சி இருக்கிற உலக ஜனங்கள் எல்லாருக்கும், உலகத்துல யார் யார் எஞ்சி இருக்கிறாங்களோ அவர்களுக்கு சொல்ல யெஷுவா கிறிஸ்துவை குறித்து சொல்ல செய்தியாக தான் இந்த 53ல 1லிருந்து 10 வரைக்கும் உள்ள அந்த வசனங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத குறித்து நாம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அதை ஆரம்பிக்கும் போதே கேள்வி கேட்டு ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தரோட புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அப்போ இக்கட்டு காலத்திலே, அந்த யாக்கோபுடைய இக்கட்டு காலத்திலே ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்து அவர்களை மீட்டுகிறாரு, ரட்சித்திருக்கிறாரு அப்படிங்கிற காரியமாக அந்த கர்த்தரோட புயம், அந்த வல்லமை யாருக்கு வெளிப்பட்டது? அவர்கள் யெஷுவா கிறிஸ்துவை குறித்து சொல்ல செய்திகளை கேள்விப்பட்டு விசுவாசித்தவன் யார் அப்படிங்கிறத குறித்து கேள்வி கேட்டு ஆரம்பிக்கிறாங்க. 6வது வசனத்தில் பார்த்தோம்னா நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம்ம எல்லாரோட அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். அப்ப நாம் எல்லாரும் சொல்லும் போது மனம் திரும்பி அந்த இஸ்ரவேலர்களும் மற்ற உலகத்தாரையும் குறித்து எல்லாருமே ஆடுகளை போல வழி தப்பி தெரிஞ்சோம், நம்ம எல்லாரோட அக்கறத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார் அப்படிங்கிற காரியங்களை குறித்து அவங்க விளக்கி சொல்றாங்க. அதே போல அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல, மயிர் கத்திரவனுக்கு முன்பாக தன்னை சத்தமிடாத இருக்கிற ஒரு ஆட்டை போல அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் அப்படிங்கிற காரியங்களை குறித்தெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்ப சத்தமிடாது இருக்கிறாருன்னா தம்மை தாமே வாலண்டரியா ஒப்பு கொடுத்து மனுஷர் ஆதாம் சந்ததிக்காக வேண்டிய தந்தையை மீட்டெடுப்பது தம்மை தாமே வாலண்டரியா ஒப்பு கொடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களையும் நம்ம விளக்கமா ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? அதே போல நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டாரு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டாரு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் தான் நாம் குணமாகிறோம். அப்படி நம்முடைய மீறுதல்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் இதன் நிமித்தம் தான் அவரை நொறுக்கப்பட்டாரு. அப்ப நமக்கு பாவத்தின் விளைவாக வரக்கூடிய அந்த நொறுக்குதலும் அந்த அந்த காரியங்கள்லாம் நமக்கு வர வேண்டியது, அதெல்லாம் அவர் சுமந்து தீர்ந்தாரு. அப்ப நாம தேவனோட சமாதானத்தை அடையும்படிக்கு அந்த சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் தான் குணமானோம் அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம பார்த்தோம்.
மெய்யாவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அப்ப உண்மையிலே நம்முடைய பாடுகள் தான் அவர் சுமந்தாரு. நமக்கு வர வேண்டிய அடிகளையும் உதவிகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் தான் அவர் சுமந்து கொண்டிருந்தாரு. ஆனா நாம என்ன பண்ணோம்? அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் என்று. அப்ப அந்த மனம் திரும்பி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய காரியங்களை குற்றம் குறைகளை அங்க ஒத்துக்கொள்றாங்க. தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டோம் நாம் நினைச்சோம். ஆனா நம்முடைய பாடுகள் தான் அவர் சுமந்தாரு. அப்ப நம்முடைய துக்கங்களை சுமந்தாரு அப்படிங்கிற காரியங்களை சொல்றதை பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரா இருந்தாரு. மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரா இருந்தாரு. இப்ப நாம எல்லாரும் அவரை அசட்டை பண்ணோம், புறக்கணிச்சோம். ஆனால் அவர் துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமா இருந்தோம். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தா அவரை எண்ணாமல் போனோம். இப்ப இதெல்லாம் அவர்கள் தங்களுடைய காரியங்களை அங்க எடுத்துரைத்து தங்களுடைய குற்றங்களை ஒப்புக்கொள்றாங்க. நாம் அவரை அந்த அளவுக்கு அசட்டை பண்ணோம். நம்முடைய பாவத்தை தான் அவர் சுமந்து தீர்த்தாரு. நம்முடைய துக்கத்தை சுமந்து தீர்த்தாரு. ஆனா நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவரை நாம் அசட்டை பண்ணோம், புறக்கணிச்சோம். ஆனா அவர் எப்படி இருக்காரு? இளங்கிளையை போல இருக்கிறாரு. வறண்ட நிலத்தை துளிக்கிற வேரை போல இருக்கிறாரு. அவருக்கு அழகும் இல்லை, சவுந்தரம் இல்லை. அவரை பார்க்கும்படி நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. நாம விரும்புகிறாரு போல மேசியா இல்ல. அப்ப அழகும் இல்லை, சவுந்தரியம் இல்லை அப்படின்னாக்க அவர் அழகு கிடையாதா? பூர்ணமான மனுஷன். வேதாந்தத்தில் படிக்கிறோம் அவர் பூரண அழகுள்ளவர், 16 சிறந்தவர் அப்படிலாம் படிக்கிறோமே. அப்ப இங்கே அவர்கள் சொல்லும்போது அவருக்கு அழகும் இல்லை, சவுந்தரம் இல்லைன்னு சொல்லும்போது எதை சொல்றாரு? நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. மேசியா எப்படி வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தோமோ அந்த மாதிரி அவர் வரல. அவங்க எப்படி எதிர்பார்த்தாங்க? மேசியா ராஜாங்கத்துல பிறந்து வரணும். அவர் சண்டை போட்டு ரோமர்களிலிருந்து நம்மளை மீட்டெடுக்கணும். மீட்டெடுத்து உலகம் பூரா நம்ம ஆட்சி பண்ணணும். அந்த விதமாக தான் மேசியா வருவார்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்தாங்க. ரோமர்களின் அடிமைத்தனத்தை நம்மளை மீட்டு எடுப்பாரு, சண்டை போட்டு மீட்டு எடுப்பாரு. அப்படி ஒரு ராஜாங்கத்துல பிறந்து வருவாருன்னு சொல்லி தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. இப்படி அவர்கள் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை. அதை குறித்து தான் சொல்றாரு அவருக்கு அழகும் இல்லை, சவுந்தரம் இல்லை. அதுக்காக அவர் அழகே கிடையாது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அவர் பூர்ணமான மனிதர். எல்லா மனிதர்களை காட்டிலும் அந்த வசீகரமான பார்வை, பேச்சு, அதிலே மற்றவர்களை வசீகரிக்க முடியும் அவரால். அந்த அளவுக்கு ஒரு அழகு நிறைந்தவராக தான் அவர் இருக்கிறார். 16 சிறந்தவராக தான் இருக்கு. பூரண அழகு உள்ளவர் இல்லையா? அப்படிதான் வேத வசனங்கள்ல நாம படிக்கிறோம். அவரை கைது பண்ண போனவங்க கூட அவருடைய பேச்சில வசீகரிக்கப்பட்டு கைது பண்ணாம திரும்ப வந்துடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சுவிசேஷத்துல நம்ம படிக்கிறோம். அப்போ இவர்கள் எதிர்பார்த்தபடி அவர் இல்லாம இருக்கிறாரு அப்படிங்கிறது அங்க சொல்லக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அதே போல அவரை எடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலிருந்து அவர் எடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நியாய தீர்ப்பு எடுக்கப்பட்ட எப்படி எடுக்கப்பட்டார்? மரணத்தின் மூலமாக நம்முடைய பாடுகளாகி அவரை சுமத்தி தீர்க்கும் அந்த இடுக்கமான காரியங்களிலிருந்தும், அதாவது அவர்களை கட்டி ஒரு நெருக்குதலுக்கு உட்படுத்துறாங்க இல்லையா? சாட்டையில அடிக்கவும் துன்பப்படுத்தும் அந்த காரியங்களை ஏற்படுத்துனாங்க. அதிலிருந்தும் போலியாக அவர்கள் பண்ணக்கூடிய அந்த நியாய விசாரணை அதிலிருந்து எல்லாமே அவர் எடுக்கப்பட்டார். மரணத்தின் மூலமா எடுக்கப்பட்டார். மரித்ததன் மூலமாக அதிலிருந்து அவர் எடுக்கப்பட்டார். வன்மையாக எடுக்கப்பட்டார் அப்படிங்கிற காரியங்களை நாம ஏற்கனவே விவரமாக பார்த்தோம். அவருடைய வம்சத்தால் யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அது பாதிக்கப்பட்டான்னு சொல்லும்போது, இங்க என் ஜனம் அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டுமல்ல, உலக மக்கள் எல்லாருமே அவர் என் ஜனமாக எப்படி சொல்றாரு அப்படிங்கிற காரியங்களை குறித்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அப்ப அந்த ஆதாமிலும் வந்த அனைத்து சந்ததியினருக்காகவும் அந்த மீறுதலுக்காக அவர் பாதிக்கப்பட்டாரு. ஜீவனுடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார் அப்படிங்கிற காரியங்களை நம்ம பார்த்தோம். அதே போல துன்மார்க்கரோடு அவர் பிரேதக்குள்ளே நியமித்தாங்க. ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடு இருந்தாருங்கிற காரியங்களையும் நம்ம பார்த்தோம். அவர் கொடுமை செய்யல, அவரோட வாயில வஞ்சனை இருந்ததும் இல்லை அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். கடைசியா 10வது வசனம் நம்ம பார்த்தோம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இதைதான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இதுல என்ன பார்த்தோம்னா, கர்த்தர் அவரை நொறுக்க சித்தமாகி, எதனால கர்த்தரோட சித்தம் இப்படி இருக்குது, அவர் நொறுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். அவரை உன்னதமாக உயர்த்தணும்,
மனுமக்களை மீட்டெடுத்து மறுபடியும் அவர்களுக்கு நித்திஜீவனை பெறுவதற்கு அவர் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும். அப்ப இதெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த காரியம் அவசியமாயிருக்கு, நொறுக்கிறது அவசியமாயிருக்கிறது அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியை ஒப்பு கொடுக்கும் போது தமது சந்ததியை கண்டு எப்படி குற்ற நிவாரண பலியா தன்னை ஒப்பு கொடுத்தாருங்கிற காரியங்களை பார்த்தோம். அவரது சந்ததி, அவருடைய வித்து எதுவாக இருக்குது அப்படிங்கிற காரியங்களே பார்த்தோம். ஆதாமும் அவனுக்குள்ள இருக்கிற எல்லாருமே, அவனுக்குள்ள இருந்து வந்த எல்லா சந்ததியுமே இப்போது யெஷுவா கிறிஸ்துவினுடைய வித்தாக சந்ததியா ஆகிறது. தம்முடைய ஜீவனை கொடுத்து மீட்கும் பலியாக கிரயமாக கொடுத்து எல்லாரும் மீட்டு எடுக்கிறாரு, விலைக்கு வாங்கிட்டாரு. இப்ப எல்லாருமே அவருடைய சந்ததியா இருக்கிறதோ, அவருடைய வித்தாக இருக்கிறது, இன்க்ளூடிங் ஆதாம் முதற்கொண்டு இப்ப யெஷுவா கிறிஸ்துவினுடைய வித்தாக சந்ததியா இருக்கிறாரு அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நாம பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம அந்த காரியங்களை பார்த்தோம். இப்ப அடுத்த நாம படிக்க போறது இதே காரியங்களை அவர் நீடித்த நாளா இருப்பார் என்று சொல்லப்படுகிறீங்களா? அவர் சந்ததி கண்டு நீடித்த நாளா இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப இந்த காரியங்களை குறித்து தான் நாம இப்ப என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். அப்போ அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார் அப்படிங்கிறப்போ, அப்போ ஆத்மாவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்த ஒரு நபர் எப்படி நீடித்த நாளா உயிரோடு இருக்க முடியும் இல்லைங்களா? அப்ப இது முரண்பாடு போல தோன்றுகிறது. அப்ப ஜீவனோட தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனாரு. அப்படி தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினாரு. இப்ப அடக்கம் பண்ணப்பட்ட ஒருவருக்கு எவ்வாறு எதிர்கால வாழ்க்கை நீடித்த நாட்களாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? அதற்கான பதில் என்னன்னு பார்த்தோம்னா, நிச்சயமா அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்படுவார் அப்படிங்கிறது தான் இதற்கான பதிலா இருக்கு. அப்ப குற்ற நிவாரண வழியாக ஒப்பு கொடுக்கிறாரு. அவர் சந்தையை கண்டு நீடித்த நாளா இருப்பார் அப்படிங்கிறப்ப, மரித்த அவரை தேவன் மறுபடியும் உயிரோடு எழுந்திருக்க பண்ணுவாரு, உயிர்த்தல வைப்பாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஊர்ஜிதமான ஒரு காரியமாக இங்க இருக்கிறதை பார்க்கிறோம். மெய்யாகவே அவருடைய உயிர்த்தெழுதல நிறைய வசனங்கள் சொல்லக்கூடியதா இருக்கு. இப்போ உயிர்த்தெழுந்து வந்திருக்கும் போது அநேகர் அவரிடத்துல சேரக்கூடியவர்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனங்கள் நமக்கு தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த காரியங்கள் குறித்து பார்த்தோம்னா, ஆதியாகமம் 49:10 சொல்லும்போது, சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். அதை கவிழ்ப்பேன் அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமைக்காரனானவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் என் தாசனாகிய யாக்கோப்புக்கு கொடுத்ததும் உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அதிலே என்றென்றைக்கும் குடியிருப்பார்கள். என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாய் இருப்பார். இங்க பார்த்தோம்னா ஆதியாகமம் 49:10 சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது இல்லை அப்படிங்கிறாரு இல்லையா? அப்ப ஜனங்கள் அவரிடத்தில் நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் யெரொபெயாம் காலத்துல 2ஆ பிரிகிறாங்க. 10 கோத்திரம் தனியாகவும் யூதா கோத்திரம் தனியாகவும் பிரிகிறாங்க. இப்ப கடைசி வரைக்குமே யூதாவிலையும் ஒரு செங்கோல் இருந்து கொண்டுதான் இருக்கு. தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணது போல அரசாளுறதுக்கு ஆள் இல்லாம பண்ண மாட்டேன், அது என்றைக்கும் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லப்பட்ட பிரகாரம் தாவீது சந்ததியிலே ஒருத்தர் ஆண்டு கொண்டுதான் இருந்தார். எப்போ அதுக்கெல்லாம் முடிவு வருது? எசேக்கியேல் 21:27 சிதேக்கியா காலத்துல அதுக்கு முடிவு கட்டுறாரு, எல்லாத்தையும் முடிவு கட்டுறாரு. கவிழ்ப்பேன் 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 அப்படிங்கிறார். உரிமைக்காரர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும். அப்ப இஸ்ரேலா இருக்கட்டும், யூதாவா இருக்கட்டும், இனி அது என்ன பண்ணாது, அரசாங்கமா இருக்காது. எது வரைக்கும்? உரிமைக்காரர் வரும் மட்டும் அது இல்லாது இருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் அப்படிங்கிறார். ஆண்டவராகிய யெஷுவா கிறிஸ்து தான் அதுக்கு உரிமைக்காரர் இல்லையா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவர் கொடுக்கப்பட்டிருக்குது.
அப்போ அவர் தான் உரிமைக்காரரா இருக்கிறாரு. அவர் தான் 2ஆம் வருகையில வந்து அவர்களை ஆளக்கூடியவர்களா இருக்கிறாரு. அப்ப ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அவர் வந்து இந்த விதமாக உரிமைக்காரர் வந்து வர்ற வரைக்கும் அது இல்லாதிருக்கும் அப்படின்னா, அப்ப உரிமைக்காரர் வரும்போது மறுபடியும் அங்க ஆளுகை தோன்றிரும். இந்த காலகட்டத்தில இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அங்க ஒரு ஆளுகை தோன்றியிருக்கு. சிதறடிக்கப்பட்ட அவர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு கூட்டி சேர்க்கப்பட்ட அவர்களிடத்துல ஒரு அரசாங்கம் இருக்கிறது, ஒரு ஆளுகை இருக்குதுன்னா, அப்ப என்ன அர்த்தம்? யெகோவா 2ஆம் வருகையிலே வந்திருக்கிறாரு. உரிமைக்காரர் வந்துட்டாரு. ஆகினால தான் அங்க ஒரு ஆளுகை ஆரம்பிச்சிருக்குது. அப்ப இப்போ நெதன்யாகு ஆண்டாலும் கூட தேவனுடைய சித்தம் இல்லாமல், அந்த உரிமைக்காரர் சித்தம் இல்லாமல் அவர் அங்கே ஆளுகை பண்ண முடியாது. இல்லைங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிலாத்துக்கிட்ட சொல்றாரு, பரத்திலிருந்து கொடுக்காவிட்டால் என்னிடத்தில் என் மீது உங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் அவர்கள் உரிமைக்காரர் வந்திருக்கிறாரு. உரிமைக்காரர் தான் அதை இங்க வந்து அனுமதித்து இருக்கிறார். நெதன்யாகு இந்த காலகட்டத்தில் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த உரிமைக்காரர் அனுமதித்ததின் பேர்ல தான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் கூடிய விரைவில் என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் கண்டுகொள்வார்கள். அவரை நோக்கி பார்ப்பாங்க. அது அவர்களுக்கு வர இக்கட்டு காலத்துல நடக்கும். அப்போ நிச்சயமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் உயிரோடு எழுப்பப்படுவார் அப்படிங்கிறத இதெல்லாம் நமக்கு ஊர்ஜிதம் பண்ணக்கூடியதா இருக்கு. ஏன்னா ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் என்று அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்ப செங்கோல் யூதாவை விட்டு நீங்கதில்லை என்று சொல்லும்போது, அப்போ தன் ஆத்ம மரணத்தில் ஊற்றின அவரை மறுபடியும் உயிரோடு கொண்டு வருவார், உயிர் தெழுவார் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நமக்கு ஊர்ஜிதம் படுத்தக்கூடியதா இருக்கிறது. அதில் எசேக்கியேல் 37:25 பார்க்கும்போது, என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாய் இருப்பார். ஏற்கனவே பார்த்தோம். தாவீது ஆண்டவராய் யெகோவா கிறிஸ்துவை தாவீது என்றும் அழைக்கப்படக்கூடிய வசனங்களை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தாவீது என்றும் அழைக்கப்படுகிறார், தாவீதின் கிளை என்றும் அழைக்கப்படுகிறார். அது மட்டும் அல்லாமல் யாவேதேவுடைய கிளை என்றும் அழைக்கப்படுகிறார் என்று நாம் அந்த காரியங்களை எல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அப்போ தாவீது தாசனாகிய தாவீதா இருக்கு, என் தாசனாகிய தாவீது இல்லையா? அப்படிங்கிறப்போ தாசனாகிய யெகோவா என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாக இருப்பார். அப்படிங்கிறப்போ என்றென்றைக்கும் அதிபதியாக இருக்கிறார். அப்படிங்கிறப்போ நித்திய காலத்துக்கும் நீடித்த ஜீவனோடு அவர்களுக்கு என்றென்றைக்கு அதிபதியாக இருப்பார் அப்படிங்கிறத இது நமக்கு ஊர்ஜிதப்படுத்தக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம். சரி, அது மட்டும் இல்லாம சங்கீதம் 110:4 என்ன சொல்றாரு? நீர் மெல்கிசேதேக்கு படியா முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார். அவனோடே சொல்ல வேண்டியது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். படித்த பிரகாரம் சங்கீதம் 110:14 மெல்கிசேதேக்கு முறையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியாரா இருக்கிறீர் அப்படிங்கிறப்போ அவர் சந்ததி கண்டு நீடித்த நாளா இருப்பார் என்று அங்க சொல்லும்போது, அப்ப நிச்சயமா என்றென்றைக்கு ஆசாரியாரா இருக்கிறார் அப்படின்னு அங்க சொல்லும்போது, அப்ப நிச்சயமா அவர் என்ன பண்ணுவாரு? யாவை தேவனவரை உயிரோடு கொண்டு வருவாரு. அப்ப இங்க மெல்கிசேதேக்கின் முறையின்படி அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப அது என்ன மெல்கிசேதேக்கின் முறையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியாரா இருப்பார்னா, அது என்ன? அது மெல்கிசேதேக்கின் முறைமை அப்படின்னு பார்த்தோம்னா, மெல்கிசேதேக் எப்படிப்பட்டவரா இருந்தாரு? ராஜாவாகவும் இருந்தார், ஆசாரியனாகவும் இருந்தார் இல்லைங்களா? பூமியில இருக்கும்போது ஆசாரியத்துவம் யார்கிட்ட இருந்தது? ஆரோன்ட்ட இருந்தது. ஆரோன்ல ஆரம்பித்து அவனுடைய பிள்ளைகள் சொல்லி வழி வழியாக அது வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ராஜாங்கம் அப்படிங்கிறப்போ சவுல்ட்ட ஆரம்பிச்சு அப்படியே வழி வழியா சவுல்ட்ட ஆரம்பிச்சு அப்புறம் தாவீதுக்கு போனது. தாவீதுல வழி வழியாக அது வந்து கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஏற்கனவே நம்ம வேதாந்தத்துல படிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ மெல்கிசேதேக் அப்படிங்கிறப்ப அரசாங்கம் வந்து மதத்துல தலையிடாது, மதம் அரசாங்கத்தில் தலையிடாது, இப்படி வேறு வேற தான் இருந்தது. ஆனா ஆண்டவரை யெகோவா கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது மெல்கிசேதேக்கின் முறையின்படி அப்படிங்கிறப்போ அந்த மெல்கிசேதேக்கின் முறைமை என்னன்னு பார்த்தோம்னா, இவரு ராஜாவாகவும் இருந்தார், ஆசாரியனாகவும் இருக்கிறார். உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாகவும் இருக்கிறாரு,
இவர் நீதியின் ராஜாவா இருந்து நீதியா ஆட்சி பண்ணி கொண்டு இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறதான் வேத வசனம் சொல்லுகிறது. அதுதான் மெல்கிசேதேக்கு முறைமை அப்படிங்கிறப்போ ஒரே நபர் ஆசாரியானாவும் இருக்கணும், ஆளுகை பண்ணக்கூடியவராகவும் இருக்கும், அரசாங்கத்தை ஆளுகை பண்ணக்கூடியவராகவும் அவர் இருக்கிறார். தான் மெல்கிசேதேக்கு முறையின்படி. அதே போல ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்து மரித்தோடு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அவர் ராஜாவாகவும் இருக்கிறார், ஆசாரியராகவும் இருக்கிறார். ஜனங்களுடைய பாவத்தை போக்கி தேவனோடு ஒப்புரவாகுதல் செய்யும் போது அங்கே அவர் ஆசாரியராக இருக்கிறார். ஆசாரியோட வேலை என்ன? ஜனங்களுடைய பாவத்தை போக்கும், பாவத்தை போக்கு அவங்களுக்கு பலி செலுத்தி தேவனோடு ஒப்புரவாக்கணும். அதான் ஆசாரியோட வேலை இல்லைங்களா? அப்ப அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கணும், அதுவும் ஆசாரியோட வேலையா இருக்கு. சத்தியத்தை படிப்பிக்கிறதும், சத்தியத்தை கீழ்ப்படிய வைக்கிறதும், தேவனை நோக்கி அவங்களை இருதயத்தை திருப்புறதும், தேவனத்திலே கொண்டு சேர்றதும், ஒப்புரவாக்குறதும், இதுதான் ஆசானுடைய வேலையா இருக்கிறது. அப்ப ராஜாவுடைய வேலை என்ன? ஜனங்களை நீதியா ஆட்சி பண்ணி, நீதி செலுத்தி, ஜனங்களுக்கு தேவையான நன்மையான காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை அவர்களுக்கு கொடுப்பது ராஜாவோட வேலையா இருக்குது. அப்ப இந்த ரெண்டு வேலையுமே, ரெண்டு அலுவலுமே யார் செய்யறா? இங்க மெல்கிசேதேக்கு செய்து கொண்டிருக்கிறாரு. அதுதான் மெல்கிசேதேக்கு முறைமையா இருக்குது. இந்த மெல்கிசேதேக்கு முறையின்படி அப்படிங்கிறப்போ யெஷுவா கிறிஸ்து ஆசாரியராக இருந்து நமக்கா தம்முடைய ஜீவனையும் பலியாக கொடுத்து நம்மை தேவனோடு ஒப்புரவாக்குகிறார். ஒப்புரவாத ஊழியத்தை அவர் செய்துகிறாரு. அந்த ஊழியத்தை தன்னுடைய சபை வகுப்பாருக்கும் கொடுக்கிறார். ஒப்புரவாத ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்ப இந்த காரியங்கள்லாம் செய்யும் போது அவர்கள் ஆசாரியராக இருக்கிறாரு. மக்களை நீதியோடு அரசாட்சி பண்ணும்போது, ஜனங்களுக்கு நீதி சகல விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கும் போது அவர் ராஜாவாக இருக்கிறாரு. அப்ப ரெண்டு அலுவலும் செய்யக்கூடிய மகிமை அடைந்த யெஷுவா கிறிஸ்துவுக்கு ஒரு நிழல் அடையாளமாக யார் இருக்கிறார்? இந்த மெல்கிசேதேக்கு இருக்கிறாரு. அதனாலதான் அந்த யெஷுவா கிறிஸ்துவோட அந்த ஆளுகை நித்தியத்துக்குமான ஒரு ஆளுகை இருக்கும். அவருடைய அந்த ஆசாரிய முறைமையும் ஆளுகையும் உடனே முடிந்து போகக்கூடிய காரியம் அல்ல, நித்தியத்துக்குமான ஒரு காரியம். ஆகையினால்தான் மெல்கிசேதேக்கு குறித்து சொல்லும் போது அவன் தாயும் தகப்பனும் வம்ச வரலாறு இல்லாதவன், நாட்களின் துவக்கமும் முடிவும் உடையவனாய் இராமல், இல்லையா? அவனுக்கு துவக்கம் கிடையாது, முடிவும் கிடையாது. முடிவு கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? துவக்கம் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? அவன் தாயின் வயிற்றுல பிறக்கல அப்படிங்கிறது கிடையாது. வானத்திலேருந்து அவன் குதிச்சு வரல, அவனும் ஆதாமின் சந்ததியிலிருந்து வந்த மனிதன் தான். ஆனா யாவேதனுடைய நோக்கம் என்ன? இந்த மெல்கிசேதேக்கு மகிமடைந்த கிறிஸ்துவுக்கு நிழல் அடையாளமா வைக்கணும். அதற்காக வேண்டி மெல்கிசேதேக்குடைய பிறப்பையும் இறப்பையும் அங்க என்ன பண்ணல, பதிவு பண்ணப்படல. ஏன்னா மகிமடைந்த யெஷுவா கிறிஸ்து நித்திய காலத்துக்கும் ஆசாரியரா இருக்கிறாரு, நித்திய காலத்துக்கு ராஜாவா இருக்கிறார். ஆகையினால அதை அடையாளப்படுத்தும் விதமாக மெல்கிசேதேக்கு என்ன பண்றாரு? அவரு ஒரு அடையாளமா வைக்கிறதுனால இவனுடைய பிறப்பும் இறப்பும் அங்கு பதிவு பண்ணப்படலை. அதனாலதான் மெல்கிசேதேக்குடைய ஆசாரிய முகமை எங்கே ஆரம்பிச்சது? அவருடைய தகப்பனிலிருந்து ஆரம்பிச்சதா? அப்படி எதுவுமே பதிவு பண்ணப்படலை இல்லைங்களா? ஏன் பதிவு பண்ணப்படலை? அதே போல அந்த மெல்கிசேதே ஆசாரிய முறைமை எங்க முடிவடைஞ்சது? அதையும் பதிவு பண்ணப்பட்டிருக்கா? அதையும் பதிவு பண்ணப்படவில்லை இல்லைங்களா? ஆகிய ஏன்னாக்க ஆண்டவர் யெஷுவா கிறிஸ்துவுடைய ஆசாரியத்துவமும் அவருடைய ஆளுகையும் நித்திய காலமாக இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. ஆகையினால பதிவு பண்ண மெல்கிசேதேக்கு அதற்கு நிழல் அடையாளமாக இருக்கிறதுனால அவனை குறித்த காரியங்கள் இங்க பதிவு பண்ணாம தேவன் விட்டு வைத்திருக்கிறாரு. அது தேவனுடைய நோக்கமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுதான் மெல்கிசேதேக்கு முறைமை அப்படிங்கிறது. அதே போல சகரியா 6:12 படிக்கும் போது சேனைகளை கர்த்தர் உரைக்கிற என்ன சொல்றாருன்னா, இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை என்னப்படும், அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெலும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டு. இவர் தான் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறவர் இல்லைங்களா? சபை வகுப்பாரை வழிநடத்தி அதை கூட்டி சேர்த்து அந்த ஆலயத்தை கட்டக்கூடியவராக இவர் இருக்கிறாரு. அவருடைய நாமம் கிளை என்னப்படும். ஏற்கனவே கிளை அப்படிங்கிற காரியத்தை குறித்து நாம முந்தின கிளாஸ்ல நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? யாவேதேவுடைய கிளை அப்படின்னு சொல்லப்படுகிறாரு, தாவீதின் கிளை என்றும் சொல்லப்படுகிறாரு. அந்த வசனங்களில படிச்சிருக்கிறோம். அப்ப இவரு தான் அவருடைய நாமம் கிளை என்னப்படும். ஆண்டவரை யெஷுவா கிறிஸ்து தான் என்ன பண்றாரு? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கூடியவராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல சகரியா 6:13 தொடர்ந்து சொல்லும்போது என்ன சொல்றாரு?
அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்யறது மட்டுமல்லாம தம்முடைய சிங்காசனத்தின் மேலே ஆசாரியராகவும் இருப்பார். சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு ஆளுகை செய்வார். சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு ஆசாரியராகவும் இருப்பார். அப்ப இந்த இவ்விரண்டு நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். அதனாலதான் இவர் சமாதான கர்த்தர். தேவனோடு மனுமக்களை சமாதானத்துக்கும் உப்புரவாதத்துக்கும் கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறதுனால இவர் சமாதான கர்த்தரா இருக்கிறாரு. இந்த ரெண்டு காரியங்களும் செய்துதான் இந்த சமாதானத்தை அவர் நடப்பிக்கிறார். தேவனோடு ஒப்புரவாதல் காரியங்களை அவர் என்ன பண்றாரு? மனுமக்களை தேவனோடு ஒப்புரவாக்கும்படிக்கு அதை நடப்பிக்கிறார் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அதுதான் என்னது? மெல்கி சேதேக்கின் முறையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியார் இருக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரதர், இந்த இடத்துல ஒரு டவுட் கேளுங்க. இப்போ இந்த மெல்கி சதேக் அப்படின்றது வந்து நம்ம ஆபிரகாமோட காலத்துலதான் நம்ம பாக்குறோம் இல்லையா? ஆமா, அவர் வந்து எதிர்கொண்டு வந்தார் அப்படின்லாம் நம்ம படிக்கிறோம். இப்போ ஆமா. நீங்க சொல்றீங்க அப்போ வந்து அரசாண்டவங்க வந்து ஆசாரியரா இல்ல, ஆசாரியரா இருந்தவங்க அரசாங்கமா ஆட்சி செய்யறவங்க இல்லைன்ட்டு, அப்ப இவர் வந்து அப்ப ஆபிரகாம் காலத்துல வந்து ரெண்டுமா இருந்தாரா? ஆமா, வேத வசனம் தானே சொல்லுது. ஆபிரகாம் காலத்துல இவர் ரெண்டுமாவே இருந்தார். உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்தார். அவர் சமாதானத்தின் ராஜா, நீதியின் ராஜா இல்லையா, சாலமின் ராஜா அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா அவரை குறித்து வேதாந்தத்துல. அப்படிங்கிற சமாதானத்தின் ராஜா அப்படிங்கிற நீதியின் ராஜாவா இருக்கிறாரு. ராஜாவா இருக்கிறார், தேவனுடைய ஆசாரியரும் இருக்கிறான்னு சொல்லிதான் வேத வசனம் சொல்லுகிறது. எபிரேயர்ல படிக்கிறோம் இல்லைங்களா? ஆமா. அப்ப அந்த முறைமை தான் இல்லையா மகிமை. அப்ப அவனுடைய அந்த முறைமை, ராஜாவும் ஆசாரம் இருக்கக்கூடிய அந்த முறைமை மகிமை அடைந்த யெஷுவா கிறிஸ்துவுக்கு நிழல் அடையாளமா இருக்குது. அததான் அங்கே சொல்றாரு. அப்போ சொன்னாங்க பவுல் சொல்லும்போது மகிமடைந்த யெஷுவா கிறிஸ்து நிழல் அடையாளமா இருக்குது. தீர்க்கத்தை சொல்லும்போது அங்கே அவர் தான் சொல்றாரு மெல்கி சேதேக்கின் முறையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியரா இருக்கிறப்போ அந்த முறைமையை தான் அங்க சொல்றாரு. நீங்க அந்த காலத்துல இப்படி இவர் மட்டும்தான் அந்த மாதிரி இருந்திருக்காரு. வேற எந்த ராஜாவும் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கவே ஆளுகை பண்ண ராஜா, முதல் ராஜா யாரு? சவுல் ராஜா. சவுல் ராஜா. அதே போல ஆசாரியத்துவத்துக்கு ஏற்பாடு பண்ணார்ல, அப்ப முதல் ஆசாரியன் யாரு? ஆரோன், மோசே. ஆரோன் இல்லைங்களா? இப்ப ஆரோன் ஆளுகை பண்ணல. ராஜாக்கள் யாருமே இங்க ஆசாரிய வேலையில ஈடுபடல இல்லையா? ரெண்டும் வேற வேற. ஒரு ராஜா நான் தூபம் காட்டுவேன்னு வர்றான், அதை கூட நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? தூபம் காட்ட வரும்போது ஆசாரியர்கள் தடுக்கிறாங்க. ராஜாவே இது உங்களுக்கு மேன்மையா லபிக்காது, அது எங்களுடைய காரியம், எங்களுடைய காரியத்தை நீங்க எடுக்காதீங்க, கர்த்தருக்கு பாவம் செய்யாதீங்கன்னு எச்சரிக்கிறாரு. ஆனா எச்சரித்து அவன் தூபம் காட்டுறான். அவன் நெத்தியில குஷ்டரோகம் வந்துருது, அவனுக்கு குஷ்டரோகம் வந்துருது. உடனே அவனுக்கா பாவ நிவர்த்தி செய்யறாங்க அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் வேதாந்தத்துல நம்ம படிக்கிறோம். அப்ப அந்த காலகட்டத்துல ஆசாரியன் தான், ராஜானா ராஜா தான். ஆனா இல்ல, எனக்கு ஏன் இந்த டவுட் வருதுன்னா, ஏன்னா ஆபிரகாம் வந்து ஒரு தேசத்துல இருந்து ஒரு பரதேசியா தான் அழைச்சப்பட்டு வந்து அங்க கூடாரங்கள் போட்டு வாழ்ந்த ஒரு பர்சன் ஆபிரகாம். சோ அப்ப வந்து அந்த ஆபிரகாம் வாழ்ந்த காலத்துல மெல்கிசேதேக் வந்து ராஜாவா இருந்தாரா அந்த ஊர்ல அப்படின்றத எனக்கு என்னுடைய புரிதல் உங்களை கேக்குறேன் நான். வேதாந்தத்தில் அதுதான் சொல்லு. அவன் அந்த காலகட்டத்துல ராஜாவும் ஆசாரியாகவும் ஏதோ ஒரு தேசத்தை ஆண்டு கொண்டிருந்திருக்கிறான் இல்லைங்களா? இப்ப ஆபிரகாம் ராஜாக்களை எல்லாம் முறியடித்துட்டு வரும்போது இவன் எதிர்கொண்டு போய் ஆபிரகாமே ஆசிர்வதிக்கிறான். அங்க பவுலப்பன் சொல்லும் போது சிறியவன் பெரியவனாலே ஆசிர்வதிக்கப்படுவான். அதே போல இவன் வந்து ஆபிரகாமை, வாக்குத்தத்தங்களை பெற்ற ஆபிரகாமே அவன் ஆசிர்வதிக்கிறான். ஆபிரகாம் வந்து அவனுக்கு தசமாக கொடுக்குறான். ராஜாக்களை முறியடித்து கொள்ளையடிச்சு கொண்டு வந்த அந்த திருப்பி கொண்டு வந்த காரியங்கள் எல்லாம் தசமபாகம் யாருக்கு கொடுக்கிறாரு? இந்த மெல்கிசேதேக்கு கொடுக்கிறாரு. தசமபாகம் யாருக்கு கொடுக்கணும்னு நியாயப்பிரமாணம் சொல்லப்பட்டிருக்கு? ஆசாரியர்களுக்கு கொடுக்கணும். ஆசாரியர்களுக்கு கொடுக்கணும், லேவியர்களுக்கு தான் தசமபாகம் கொடுக்கணும் இல்லையா? அப்ப இங்க ஆபிரகாம் வந்து அவருக்கு தசமபாகம் கொடுக்கிறார் அப்படின்னா, அப்ப லேவியர்கள் எங்க இருக்கிறாங்க? ஆபிரகாம் அறைக்குள்ள இருக்கிறாங்க.
லேவியர்கள் அவனுக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப தசம பாகம் வாங்கின அவர்களும் அங்கே மெல்கி சேதேக்குக்கு தசம பாகம் கொடுத்தாங்கன்னு சொல்லலாமே என்று சொல்லுதான் எபிரேயர்ல அவர் சொல்றாரு இல்லைங்களா? அதெல்லாம் படிச்சிருக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ அந்த காலத்துல இவர் ஆசாரியராகவும் இருந்திருக்காரு, ராஜாவும் இருந்திருக்காரு. அந்த எந்த நாட்டுல இருந்தாரு என்னங்கிற விவரங்கள் நமக்கு வேதாந்தத்துல கொடுக்கப்படவில்லை. தெரிவிக்கப்பட்ட காரியங்கள் தான் நமக்குரியது. தெரிவிக்கப்படாது இருந்தவைக்கு தேவனாய கர்த்தருக்கே உரியது இல்லைங்களா சிஸ்டர்? ஆமா பிரதர். ஆகையினால அந்த காரியங்களை அங்க பவுல போதும் விளக்கணும்னா அது கூட நமக்கு விளங்காது. இந்த காரியம் கூட நமக்கு தெரிய வராது. இப்ப நமக்கு எதை தெரியணுமோ அதை தேவன் தெரியப்படுத்துறதுக்கு அங்க வேத வசனங்கள் நமக்கு வைத்திருக்கிறாரு. இப்போ ஓகே ஆயிடுச்சா? கிளியர் ஆயிடுச்சா? ஓகே பிரதர். ஏன் கேக்குறேன்னா அவர் வந்து இந்த 12 கோத்திரம் வந்த அப்புறம் தான் அவர் வந்து இந்த லேவியர் சிஸ்டமே கொண்டு வந்தாரு. யாவே தேவன் ஆசரிப்பு கூடாரம் கட்டி இதெல்லாம் பண்ணிட்டு, அப்போ அதுக்கு முன்னாடியே இது மாதிரி ஆசாரிகள் இருந்தார்களா அப்படின்றது தான் எனக்கு ஒரு புரிதல் இல்லை. இருந்திருக்கிறாங்க. பிரஜாதி மக்களிடத்துல ஆசாரியர்கள்லாம் இருந்திருக்காங்க இல்லையா? விக்கிரகாராதனை பண்ணும்போது அவர்கள் மத்தியில ஆசாரிகள் இருந்திருக்காங்களா இல்லையா? ஓகே ஓகே. சோ நீங்க அந்த கான்செப்ட்ல எடுத்துக்கிறீங்க. ஆமாப்பா. புறஜாதியா விக்கிரகாராதனை பண்றவங்க மத்தியிலும் அவங்களுக்கு மத்தியிலே அவர்கள் வந்து ஆசாரியர்கள் இருந்திருக்காங்க. அவங்க பூஜாசாரிகள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்ப இந்த காலகட்டத்துல. பூசாரிகள் இந்துஸ் சொல்லிக்கிட்டு வந்து இருக்கோம் நம்ம இல்லைங்களா? சொல்றோம் பூசாரின்னு ஆஹ் சொல்றோம். ஆமா. அந்த காலகட்டத்துல அது வந்து ஆசாரியர்களா இருந்தாங்க. பாகாலுக்கு ஆசாரியத்துவம் பண்ணவங்க ஆசாரியர்கள் இருந்திருக்காங்க. யாவை தேவனை ஆசாரியத்துவம் பண்ணக்கூடிய ஆசாரியர்கள் இருந்திருக்கிறாங்க இல்லைங்களா? ஆனா இவர் வந்து யாவை தேவனை தொழுது கொண்டவர் யாரு? மெல்கிசேதேக்கு. உன்னதமான தேவனுடைய ஆசாரியன்னு சொல்லப்பட்டிருக்கு அவரை குறித்து சொல்லும்போது. ஆனா எந்த நாட்டுல இருந்தாரு, எப்படி வாழ்ந்தாரு, எந்த விதமா இருந்தாரு, அந்த காரியங்களும் சொல்லப்படல. சரிங்களா? ஓகே ஆஹ் ஓகே பிரதர். ஏன் ஏன் அப்படின்னா அது நமக்கு அவசியம் இல்லை. நமக்கு அவசியமானது ஒன்றே ஒன்றுதான். மெல்கிசேதேக்கின் முறைமை அது என்ன? நிழல் அடையாளமா அவரை பாக்குறோம், அவ்வளவுதான். நிழல் அடையாளமா அவரை பார்க்கிறோம். தேவனுடைய ஓகே ஆசாரியரமா இருந்திருக்கிறாரு, ராஜாவுமா இருந்திருக்கிறாரு. அப்படிங்கிறனால அதை வந்து மகிமையடைந்த கிறிஸ்துவுக்கு நிழல் அடையாளமா தேவன் அங்க வச்சிருக்கிறாரு. ஆகையினாலதான் அவரை கொடுத்த காரியங்களை இங்க பதிவு பண்ணியிருக்கிறாரு. சரிங்களா? ஓகே பிரதர். இப்போ எலியாவை பத்தி படிக்கிறோம். எலியா யாரோட மகன் என்னங்கிற காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கா? இல்ல. இல்ல. திடீர்னு வர்றாரு இல்லையா? ஆமா. அவர் தீர்க்கதரிசியா திடீர்னு வந்து என்னுடைய வாக்கின்படி இல்லாம மழை பெய்யாது அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லிட்டு அப்பதான் அவருடைய காரியமே ஆரம்பிக்குது. அப்ப ஆமா. ஏன் அந்த மாதிரி வச்சிருக்கிறாரு தேவன் அவரை குறித்த காரியங்கள்? அது தேவையில்லை. ஏன்னா எலியா யாருக்கு அடையாளம்? சபை வகுப்பாருக்கு அடையாளம். அடையாளம். சபை வகுப்பாருக்கு அடையாளம். அதற்கு என்ன தேவையோ அதை கொடுக்குங்கிறது தேவ சித்தம். அதை தான் அங்க வச்சிருக்கிறாரு. அதே போல சுழல் காற்றினால் எடுக்கப்பட்டு போயிட்டாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப சபை கடைசி காலத்துல மறுரூபமாகக்கூடிய காரியங்கள் எல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? ஒரு இமை பொழுதுல மறுரூபமாகி போயிடுவாங்க அப்படிங்கிற காரியங்களை படிக்கிறோம். அப்ப அந்த விதமான காரியங்களுக்கெல்லாம் ஒரு நிழல் அடையாளமா இருக்கிறதுக்காக அங்க வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் எலியாவுக்கு அப்புறம் எலிசா வர்றாரு. அது திரள் கூட்ட வகுப்பாருக்கு அடையாளமா இருக்கிறாரு. அப்ப எலிசா யார் கூட இருந்தவரு? அவரு கூட இருந்தவரு. அப்ப இதெல்லாம் இதுக்கு நிழல் அடையாளமா என்ன தேவையோ அதைத்தான் தேவன் வேதாந்தத்துல வைத்திருக்கிறாரு. தேவையில்லாத காரியங்களை வைக்கிறது தேவன சித்தம் கிடையாது. புரியுதுங்களா? அதே போல மெல்கிசேதேக்கு முறைமை அப்படிங்கிறது அவர் மகிமடைந்த யெசுவா கிறிஸ்துவுக்கு நிழல் அடையாளம் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய புரிதலுக்கு என்ன தேவையோ அதை இங்க பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. ஓகே சிஸ்டர்? ஓகே பிரதர். சரி. இப்போ இதை குறித்த காரியங்களை பார்க்கும்போது அடுத்தது என்னாகும் 24:17 சொல்லும் போது அவரை காண்பேன். இல்ல நானே பண்ணிடுறேன். அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமே அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து துதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை எல்லாம் நொறுக்கி சேத்புத்திர எல்லாரையும் நிர்மூலமாக்கும். அப்போ ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும் அப்படிங்கிறாரு. செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் அப்படிங்கிறாரு. ஏன்னா இது என்றென்றைக்கும் ஆளுகை பண்ணக்கூடிய ஒரு செங்கோலா இருக்குது. அது வந்து யாக்கோபிலிருந்து உதிக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குது என்று யெஷயா குறித்து அங்கே தீர்க்க தரிசனமா சொல்லுகிறாரு.
அதே 19ஆம் வசனத்துல யாக்கோபிலும் தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார் இல்லையா, அவர் என்று அவருடைய ஆளுகை குறித்த காரியங்களை இங்க சொல்றாரு. அதே போல உபாகமம் 18:15 சொல்லும்போது, உன் தேவனாய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரர் எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம் இல்லையா. அப்போ இவர் எங்கிருந்து எழும்புவாரு? யாக்கோபிலிருந்து தான் எழும்புறாரு, நட்சத்திரமாக எழும்புகிறாரு இல்லையா. யாக்கோபிலிருந்து தோன்றக்கூடியவரா இருக்கிறாரு. அதை தான் இங்க உன் சகோதரன் நடுவிலிருந்து ஒருத்தரை எழும்ப பண்ணும், தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவேன், அவருக்கு செவி கொடுங்க அப்படிங்கிறாரு. அதே 17ஆவது வசனத்துல பார்க்கும்போது 17-18 பார்க்கும்போது கர்த்தர் என்னை நோக்கி அவருக்கு சொன்னது சரியே, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி நான் அவர்களுக்காக சகோதரன் எழும்ப பண்ணுவேன். இப்போ உன்னை போலங்கிறது யார சொல்றாரு? மோசே. மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்கள் சகோதரன் எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயிலே அருளுவேன், நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். அப்ப மோசே எப்படி தேவனுக்கும் இஸ்ரவேலருக்கும் நடுவே ஒரு மத்தியஸ்தராக இருந்து அவர்களை வழிநடத்தி கொண்டு போனாரோ, ஒரு சமாதானம் பண்ணி வழிநடத்தி கொண்டு போனாரோ, தேவனுடைய கோபம் எழும்பும் போதெல்லாம் அவர் என்ன பண்ணுவாரு? இடையில போய் நின்றுட்டு அவரை கோபத்தை தணித்து சமாதானம் பண்ணி அவர்களை மன்னியும் கிருபையாயிரும் சொல்லலாம் மன்றாடுகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அதே போல ஆண்டவராக யெஷுவா கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருந்து நமக்காக நம்மை அவரோடு ஒப்புராக்கக்கூடிய அந்த வேலையில செய்யக்கூடியவராக இருக்கிறாரு. ஆகையினால தான் அங்க சொல்றாரு, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி எங்கேருந்து எழும்ப பண்ணுவேங்கிறார்? சகோதரர்ந்து எழும்ப பண்ணுவேன் அப்படிங்கிறார். என்னோட வார்த்தைகளே அவர் வாயில் அருளுவேன். எப்படி மோசேக்கு தேவன் தாமே நம்முடைய வார்த்தைகளை அருளியும் ஜனங்களோடு பேசினாரோ, அதே போல வார்த்தைகளை அருளுவேன், நான் அவர்களுக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். இப்ப இந்த விதமாக மோசே இருந்த விதமாக அவர் இங்க இருப்பாரு அப்படிங்கிற காரியத்தை ஆண்டவரை யெஷுவா கிறிஸ்துவை குறித்து இங்க சொல்லுகிறதை எல்லாம் நாம என்ன பண்றோம்? இங்க படிக்கிறோம். இப்ப இவரோட ஆளுகை நீடித்த நாளா இருக்கும். எசாயா 9:7 படிக்கும்போது தாவீது சிங்காசனத்தை அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதினால் நிலைப்படுத்தும்படிக்கு அப்படிங்கிறார். அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவே கிடையாது. சேனைகளின் கர்த்தருடைய வைராகியம் இதை செய்யும். அவருடைய ஆளுகை பண்றது மட்டும் இல்லாம அவருடைய ராஜ்யத்தை நான் திடப்படுத்துவேன் அப்படிங்கிறாரு. என்றென்றைக்கும் நியாயத்தினால் நீதினாலும் அதை நிலைப்படுத்துவேன் அப்படிங்கிறார் இல்லையா. அப்ப அவருடைய கர்த்தத்தின் பெருக்கத்துக்கும் சமாதானத்துக்கும் முடிவே கிடையாது. அது எண்ட்லெஸ் ஆட்சியா இருக்கும், அதற்கு முடிவே கிடையாது. இப்ப நித்திய காலமா இருந்து கொண்டு இருக்குமா. இப்ப இதெல்லாம் எதற்காக நம்ம படிக்கிறோம்? அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார், அதற்காக தான் இதை படிக்கிறோம். அவர் தம்முடைய சந்ததியை ஆதாம அவனுக்குள்ள இருந்த சகலரும் அவனுக்கும் வெளியே வந்த சகலரும் யாரா இருக்கிறாங்க? இப்ப கிறிஸ்துவின் சந்ததியா இருக்கிறாங்க. அவர்கள் மீது அவர் ஆளுகை பண்ணக்கூடியவரா இருக்கிறாரு. அந்த ஆளுகை நித்தியத்துக்கும் இருக்கக்கூடியதா இருக்கிறது. அதற்கு இவர் நீடித்த நாளா இருக்கணும், நித்திய ஜீவனோட நீடித்த நாளா இருக்கணும். இதெல்லாம் அதை நமக்கு ஊர்ஜிதப்படுத்தக்கூடியதா இருக்குது. அதே போல எரேமியா 23:5 படிக்கும்போது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன், அவர் ராஜாவா இருந்த ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார் என்று படிக்கிறோம் இல்லைங்களா. அதே போல தானியேல் தீர்க்கதரிசிக்கு அங்க சொல்லும்போது கூட பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார், அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை என்று அங்க சொல்லுகிறதே நம்ம பார்க்கணும். அப்ப கிறிஸ்துவுக்கு தான் அந்த ராஜ்யம் கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவ மனவாட்டை ஒப்பாரம் தான் இருந்து ஆளுகை பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க. அந்த ராஜ்யம் நித்தியத்துவமான ராஜ்யமா இருக்குது. அந்த அவர் ராஜாவை இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணும், பூமியிலே நியாயத்தை நீதியை நடப்பிப்பாரு. அவருடைய சமாதானத்துக்கு முடிவு கிடையாது, பெருக்கத்துக்கு முடிவு கிடையாது. அப்படிங்கிறப்போ அவர் நீடித்த நாளாயிருப்பார், சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார், நித்திய ஜீவனோடு என்றைக்கு அவரோடு அவர் உயிரோடு இருக்கக்கூடியவராக இருப்பார் அப்படிங்கிறத நாம இந்த காரியங்கள் மூலம் நாம புரிந்து கொள்ளுகிறோம் இல்லையா. அதற்கு இணக்கமா தான் சங்கீதக்காரர்னு சொல்றாரு. சங்கீதக்காரர் சொல்லும் போது சங்கீதம் 16:10-11 சொல்லும் போது, என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கணும் இல்லைங்களா. அப்ப தாவீது தன்னை குறித்து அங்க சொல்றாரு, நிச்சயமா தன்னை குறித்து சொல்லல. ஏன்னா தாவீது மரிச்சு போனாரு,
அவர் ஒன்றும் உயிரோடு எழுந்து வரல. அவர் பாதாளத்தில் தான் இருக்கிறார். இன்ன வரைக்கும் அவர் உயிரோடு எழும்பி வரல இல்லையா? அப்ப இங்கே என்ன ஆத்மாவை பாதாளத்திலே திடீர் உம்முடைய பரிசுத்தமான அழிவை காண ஒட்டின்னு அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவரை யெஷுவா கிறிஸ்துவ மரண பாதாளத்திலே விட்டு வைக்காதபடிக்கு, அவர் அழிவை காணாதபடிக்கு மறுபடியும் அவர் உயிரோடு கொண்டு வந்திருக்கிறாரு. இப்ப கொண்டு வந்த அந்த யெஷுவா கிறிஸ்து தான் மெல்கிசேதேக்கு முறைப்படி இன்றைக்கும் ராஜாவாக ஆசாரியராக இருக்கிறார் அப்படிங்கிற காரியங்களை நாம இது புரிந்து கொள்கிறோம். அப்ப ஆண்டவரை யெஷுவா கிறிஸ்து நித்திரை அடைந்தவர்களும் முதற் பலனா இருக்கிறார். அவர் தான் மரித்து எழுந்தவர்கள் முதலாவது உயிரோட வந்த நபராக அவர் இருக்கிறார். அதற்கு முன்னாடி யாருமே வரல. அப்போ லாசர் உயிரோட வரலையா, நாயின் மகள் உயிரோட வரலையா அப்படின்னா நிச்சயமா அவர்கள் உயிரோட வந்து உயிர்த்தெழுதல் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா ஆதாமுடைய சாபம் இன்னும் அவர்கள் மேலே இருக்குது. விசுவாசி இன்னும் மீட்கும் பலியை கொடுக்கல. அப்ப ஆதாம் அவர்கள் மேல் இருக்குது. மறுபடியும் அவர்கள் என்ன பண்ணாங்க? மரித்தார்கள். அது உயிர்த்தெழுதல் கிடையாது. அது வருங்காலத்திலே ஆண்டவரை விசுவாச மூலம் அநேகர் உயிர்த்தெழுப்பப்படுவார்கள் என்பதற்கு ஒரு அடையாளமாக தேவன் அந்த காலகட்டத்தில் அவர்களை அந்த இடத்துல உயிரோடு வர வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்ப அவங்களோட உயிர்த்தெழுது கிடையாது. அப்ப உயிர்த்தெழுதல் முதல் பண்ணவர் யாரு? ஆண்டவரை யெஷுவா கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது. அது எப்போ உயிர்த்தெழுவாரு? அடையாளத்துல நம்ம படிக்கிறோம். 16ஆம் தேதி நிசான் 14ஆம் தேதி ஆட்டுக்குட்டி கொல்லப்படணும். 16ஆம் தேதி முதல் பலனாய கதிர்கட்டு அசைவாட்டப்படணும் என்று அங்க சொல்லுகிறதே லேவிய ராமத்துல எல்லாம் நம்ம ஏற்கனவே படித்திருக்கிறோம். இப்ப நம்ம அந்த காரியங்களுக்கு நம்ம டீட்டெயில்ஸ் போக வேண்டியதில்லை. அப்ப இது எதை குறிக்கிறது? முதல் கதிர்கட்டு இல்லையா? முதல் பலனாகி அந்த கதிர்கட்டு ஆண்டவரை யெஷுவா கிறிஸ்துவை குறிக்கக்கூடிய அதற்கு அவர் தான் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்தவர்களே முதல் பலனானார் என்று நம்ம படிக்கிறோம். அது மட்டும் இல்லாம உயிர்த்தெழுந்த அந்த யெஷுவா கிறிஸ்து குறித்து மேலும் சொல்லும் போது பரிசுத்தவான் அழிவை காண மாட்டான்னு சொல்லிட்டு மேலும் சங்கீதக்காரர் சொல்லும் போது ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு அப்படிங்கிறார். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்திருக்கு. என்றென்றும் உள்ள நித்திய ஜெயின் அவருக்கு கொடுத்திருக்கிறாரு. தெய்வீக சுபாவத்தை கொடுக்கிறாரு. அழியாமை கொடுக்கிறாரு. அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தத்தோடு இருக்கிறார் இல்லையா? அவரது தேவன் தம்முடைய வலது பார்சலுக்கு உயர்த்திருக்கிறார் அப்படிங்கிற காரியங்களை எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப அவரது வலது பார்சலுக்கு நித்திய பேரின்பம் உண்டு. அது நித்திய காலத்துக்குமான ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியான ஒரு நிலை அது எனக்கு உண்டு அப்படிங்கிறத இங்க சங்கீதக்காரன் யெஷுவா கிறிஸ்துவை குறித்து அங்கே ஆந்திரமாக நமக்கு சொல்லுகிறார் அப்படிங்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்ப ஏற்கனவே அந்த சமூகத்துல லோகாசா இருக்கும்போது சந்தோஷமா தானே இருந்தாரு இல்லைங்களா? லோகாசா இருக்கும்போது நித்தம் அவர் சமூகத்தில் மன மகிழ்ச்சியா இருந்தேன், அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன் அப்படிலாம் படிக்கிறோம் இல்லையா? நீதிமொழிகள்ல உலகம் உண்டாதுக்கு முன்னுமே நாம் அவர் மடியில செல்லப்பிள்ளையா இருந்தேன், நித்தம் அவர் சமூகத்திலே களி கூர்ந்தேன். அப்பவும் சந்தோஷமா தான் இருந்தாரு. அப்ப அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? கேள்வி எழுது இல்லைங்களா? இப்ப இங்க பார்க்கும்போது இந்த சந்தோஷம் எப்படிப்பட்டதா இருக்குது? தெய்வீக சுபாவத்தில் எழுந்து வர்றாரு. ஏற்கனவே இருந்த நிலையில அவர் எழுந்து வரல. தேவன் அவரை உயிரோடு எழுப்புறது தெய்வீக சுபாவத்துல நேச்சரே மாறுது. ஏஞ்சலிக் நேச்சர் தான். ஆனா ஏஞ்சலிக் நேச்சர்லயே உன்னதமான உயரமான டிவைன் நேச்சர் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த டிவைன் நேச்சர் சாவாமை உள்ளதா இருக்கிறது, அழியாமை உள்ளதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப ஏற்கனவே லோகாசா இருந்த நிலையை காட்டிலும் இன்னும் உன்னதமான ஒரு நிலையா இருக்கிறது. லோகாசா இருந்த போது அவர் யாவே தேவனை குறித்த அறிந்த அறிவை காட்டிலும் தெய்வீக சுபாவத்தில் இருக்கும்போது யாவே தேவனை குறித்து இன்னும் அதிகமாக அறிந்து உணரக்கூடியவராக, அவரோடு மிக நெருக்கமான பந்தத்தில் இருக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அப்போ அவருடைய அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் பரிபூர்ணமா இப்பதான் பரிபூர்ணம் அடையுது. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பெருமை உண்டு. அப்ப இன்னும் அதை காட்டிலும் அதிகமாக அவருடைய சமூகத்தில் இருந்து அவரை குறித்து அறிந்து உணரக்கூடியவராக அவருடைய உன்னதமான குண இயல்புகளையும் பண்புகளையும் அவருடைய அன்பின் நீல அகல ஆழ உயிரம் எல்லாத்தையுமே அறிந்து உணரக்கூடியவராக லோகாசா இருக்கிறது போல இருந்த காலத்துல அறிந்ததை காட்டிலும் இப்போ மகிமை அடைந்த நிலையிலே தெய்வீக சுபாவத்திலே அதை காட்டிலும் அதிகமாக அவர் அறிந்து உணரக்கூடியவராக இருக்கிறார். அதனால்தான் சொல்றாரு
பரிபூர்ண ஆனந்தம் வலது பாசத்திலே நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரர் அவருடைய உயிர்த்தலை குறித்து சொல்லும்போது சங்கீதம் 17:15 அதை குறித்து சொல்லும்போது, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி ஆவேன். யாவேதனுடைய சாயல், டிவைன் நேச்சர் இல்லையா? ஏற்கனவே அவர் சாயல் தான் இருந்தது. லோகாஸ் அப்படிங்கிற நிலையில அவருடைய சாயல் தான் இருந்தாரு. நாம மனிதன் ஆதாமை உண்டாக்கும் போது அதுவும் தேவ சாயல் தான் இல்லையா? மனிதன் அப்படிங்கிற நேச்சர்ல, அந்த மனிதன் அப்படிங்கிற நிலையில, அந்த தன்மையில அவனுக்கு எந்த விதமாக தேவ சாயல், தேவ சாயல்னா தேவனுடைய குணப்பண்புகள், அந்த இயல்புகள் கொடுக்கப்படக்கூடியதோ அது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த தேவனுடைய குண இயல்புகள், அந்த குணப்பண்புகளை குறித்து நாம இன்னொரு காலத்துல அந்த காரியங்களை குறித்து நாம விளக்கமாக நாம படிக்கலாம். அப்போ இங்க விழிக்கும் உமது சாயலால் திருப்தி ஆவேன் அப்படிங்கிறப்போ, டிவைன் நேச்சரிலே, அந்த நேச்சரிலே அவருடைய சாயலால அவர் என்ன பண்ணுவாரு, திருப்தி ஆகக்கூடியவராக அங்க இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். அப்ப யாவே தேவன் யெஷுவா கிறிஸ்துவை தெய்வீக பாவத்தில் உயிரோடு எழுப்புகிறாரு. அப்ப இது எல்லாமே அவர் நித்திய காலத்துக்கும் ஜீவனோடு இருக்கிறார் அப்படிங்கிற காரியங்கள் நமக்கு ஊர்ஜிதம் பண்ணக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்கிறோம் இல்லையா? சரி, ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட வித்து இவரு. யாரு ஆபிரகாம் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த வித்து யாருல மையம் கொண்டிருந்ததோ அந்த ஈசாக்கை ஒப்புவித்ததுல ஆபிரகாம் தேவனுக்கு ஒரு நிழல் அடையாளமா இருக்கிறார். யாவே தேவன் எப்படி மனுமக்களை மீட்டெடுப்பதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை பலியா செலுத்தினாரோ, அதே போல ஆபிரகாம் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தேவ சித்தத்துக்கு இணக்கமாக பலி செலுத்தினான் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இந்த காரியத்துல அங்க பார்த்தோம்னா கரெக்டான வரும். இவர் என் அன்பார்ந்த நேசகுமாரன், ஒரே குமாரன், இவர் பிரியமா இருக்குன்னு அப்படிலாம் இவரை குறித்து சாட்சி சொல்லியிருப்பாரு. அதே போல ஆபிரகாம் குமாரனை குறித்து சொல்லும்போது, உன்னுடைய நேச குமாரனும் ஒரே பேரானவனுமாகிய ஈசாக்கை எனக்காக பலியிடுன்னு சொல்லி அங்க கேட்பார் இல்லைங்களா? அப்போ ஆபிரகாம் இந்த இடத்துல யாவே தேவனுக்கு ஒரு நிழல் அடையாளமா இருக்கிறாரு, ஈசாக்கு கிறிஸ்துவுக்கு நிழல் அடையாளமா இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இப்ப தேவனால ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தம் செய்யப்பட்டு பலிபீடத்தின் மேல் பலி செய்யப்பட்டுச்சு. இப்ப பூமியில சகல ஜாதிகளும் ஈசாக்கின் மூலம் ஆஸ்வதிக்கப்படும்படிக்கு வடிவீலத்திலிருந்து அவன் பாவனையாக எழும்ப பெற்றுக்கொண்டான், மரித்தோர்ந்து எழுப்பது போல பெற்றுக்கொண்டான். அந்த காரியங்களையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப நிறைவேறுதலான ஒரு பெரிய பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆகிய அந்த மாம்சமாக்கப்பட்ட நம்முடைய சொந்த குமாரனை தேவன் நமக்காக ஆயத்தம் செய்து கொடுத்திருக்கிறாரு. அதை குறித்த காரியங்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது, ஏன்னா ஆதியாகமத்துல ஏற்கனவே படிக்கிறோம், 21:12 படிக்கிறோம், ஈசாக்குறது உன் சந்ததி விலங்குன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப ஈசாக்குறது உன் சந்ததி விலங்குன்னு சொல்லப்பட்டிருக்கும் போது நிச்சயமா மரித்தோர்ந்தும் எழுப்ப தேவன் வல்லவரா இருக்கிறார் என்று நம்பி விசுவாசித்து அவனை பலி செய்ய ஆயத்தமானான், பலி செலுத்தினான், கையை ஓங்கிட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்பதான் தேவதூதன் அவரை தடுத்து நிறுத்திருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? தேவதூதன் நிறுத்துன்னு சொல்லலைன்னா அவர் பலி செலுத்தி முடிச்சிருப்பார். அப்ப உண்மையிலே அந்த காரியமானது அவர் பலி செலுத்துறதாதான் அது அடையாளப்படுத்தப்படுகிறது. அதே போல பாவனையாக மரித்தோர்ந்து அவனை திரும்ப பெற்றுக்கொண்டார் என்று எபிரேயர்ல நம்ம படிக்கிறோம். அப்ப அதே போல யாவே தேவன் இவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்திருக்கிறாரு, மறுபடியும் அவரை உயிரோடு கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதை குறித்த காரியங்களை ஏசாயா 7:14 சொல்லும்போது, ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ என்ன அடையாளம்? இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாய் குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மாலுவே என்று பெயரிடுவாள் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விதமாக லோகாசை ஒரு மனிதனாக பலி செல்வதற்கு ஒரு சரீரத்தை அவருக்கு கண்ணியின் வயிற்றிலே ஆயத்தம் பண்ணி ஒரு மனிதனாக ஆக்குகிறார் என்று நாம இந்த காரியங்களை குறித்து நாம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப புஸ்தக சுருளில் எழுதப்பட்டது போல தம்முடைய பிதாவின் சித்தத்தை செய்ய தேவனுடைய தாசன் ஒரு மனிதனாக இவ்வுலகத்துல வந்தபோது தேவன் அவரை ஒரு புது சிருஷ்டியாக ஜெனிப்பிக்கிறார். எப்படி அவரை உயிரோடு எழுப்புறாரு? ஏற்கனவே பழைய மனுஷன்ல உயிரோடு எழுப்ப முடியுமா? பழைய மனுஷன்ல உயிரோடு எழுப்ப முடியாது. ஏன்னா ஆதாமுக்கு மீட்கும் பலியாக கொடுக்கப்பட்டது பழைய மனுஷன். கண்ணின் வயிற்றில் பிறந்த அந்த யெஷுவா ஆதாமுக்கு சரி நிகராக மீட்கும் கொடுத்தாச்சு. இனி அதே நிலையில அவரை உயிரோடு எழுப்ப முடியாது. அப்ப மறுபடியும் இவர் உயிரோடு எழுப்பி ஆகணும்.
எழுப்பினாதான் மனுமக்களை ஆட்சி செய்ய முடியும், மனுமக்களை தேவனோட ஒப்புராக்க முடியும். அந்த மீட்கும் பலி புண்ணியத்தை கொண்டு போய் என்ன பண்ண முடியும்? நீதியை திருப்திப்படுத்த முடியும், நீதிக்கு செலுத்தி அதை திருப்திப்படுத்த முடியும். இதெல்லாம் செய்யணும்னா ஆண்டவரே இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கணும். உயிரோடு இருக்கணும். பழைய சரீரத்திலையும் பழைய ஜீவன்லையும் அவர் கொண்டு வர முடியாது. கொண்டு வர முடியுதா கொடுத்ததே மறுபடியும் எடுத்துக்கொள்ற மாதிரி ஆயிரும். ஆகையினால்தான் தேவன் ஞானமாக அவரிடத்துல ஒரு புது சிருஷ்டியை ஜெனிப்பிக்கிறார். அவர் தேவனுக்கென்று தம்மை வாழண்டே ஒப்பு கொடுக்கும் போது, பலி செலுத்துவேன்னு சொல்லிட்டு தன்னை பிரஷ்டைக்கு ஒப்பு கொடுக்கும் போது, அந்த நேரத்துல அவரிடத்துல ஒரு புது சிருஷ்டியை அங்கே உருவாக்குகிறாரு, ஜெனிப்பிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வேத வசனத்தை படிக்கிறோம். அதை குறித்து சங்கீதக்காரர் சொல்றார். சங்கீதம் 2:7-8 படிச்சோம்னா இதை படிக்கலாம் சிஸ்டர். சங்கீதம் 2:7-8. 2 தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். என்னை கேளும், அப்போது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். அப்ப இங்க என்ன சொல்றாரு? போதும் சிஸ்டர், போதும். Okay. கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன் அப்படிங்கிறார் இல்லையா? எப்ப அந்த ஜெனிப்பித்தல் நடைபெற்றது? தேவனுக்கு தன்னை பிரதிஷ்டை பண்ணும்போது இல்லையா, அங்கேதான் ஜெனிப்பித்தல் நடக்குது. இவர் என் அன்பார்ந்த நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். அங்கே ஒரு அறிவிப்பு வெளியாகுது வானத்திலிருந்து இல்லையா? இப்ப யாரை குறித்து சொல்றாரு அவரு? அங்கே புது சிருஷ்டியை குறித்து சொல்றாரு. அந்த புது சிருஷ்டியை தான் பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பண்ணுகிறார். ஆசாரியராகவும் ராஜாவும் இருக்கும்படிக்கு அந்த புது சிருஷ்டியை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்றார். அந்த புது சிருஷ்டியை குறித்து சொல்லும் போதுதான் தொடர்ந்து சங்கீதம் 2:8 தீர்க்க தரிசனமா என்ன சொல்றார்? என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் அப்படிங்கிறப்போ அந்த புது சிருஷ்டிக்கு தான் சொல்றாரு, என்னை கேளும், ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாக கொடுக்குறேன், பூமி எல்லைகளை உமக்கு சொந்தமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்போ மனுஷனாகிய யெஷுவா கிறிஸ்துவுக்கு இதை கொடுக்கல, புது சிருஷ்டிக்கு அதை கொடுக்கிறார். பூமியை சுதந்திரமாகவும் பூமி எல்லைகளை சுதந்திரமாகவும் ஜாதிகள் அவருக்கு சுதந்திரமாகவும் பூமி எல்லைகளை சொந்தமா யார் கொடுக்கிறாரு? புது சிருஷ்டிக்கு கொடுப்பேன் என்றாங்க சொல்றாரு. அங்க தீர்க்க தரிசி சொல்லி அங்க வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாருங்கிறத நாம பார்க்கிறோம். இந்த புது சிருஷ்டி தான் சொல்லும்போது சங்கீதம் 89 26-27 படிச்சோம்னா, நீர் என் பிதா, அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். நான் அவனைக்கு எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன்னு சொல்றார். யாரை குறித்து சொல்றாருங்கிற? புது சிருஷ்டி குறித்து தான் சொல்றாரு. நீர் என் புது சிருஷ்டி தான் சொல்லுது. அவன் என்னை நோக்கி அப்படிங்கிறப்போ புது சிருஷ்டி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை. இந்த புது சிருஷ்டியை எனக்கு முதற் பேரானவனு வச்சிருக்கேன் அப்படிங்கிறார். பூமியின் ராஜாக்களை பார்க்கல் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன் அப்படிங்கிறார் இல்லைங்களா? அப்ப லோகாசு முதற் பேரானவர் கிடையாதா? லோகாசு முதற் பேரானவர் தான் இல்லையா? முதல் தேவன் சிருஷ்டித்த முதற் பேரானவர் லோகாஸ் தான். அந்த லோகாசை தான் மனுஷனாக்கி அவருடைய ஜீவனை எடுத்துட்டாரு. அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்துட்டாரு, நீதிக்காக சரண்டர் பண்ணிட்டார். நம்முடைய ஜீவனை மனுமக்களை மீட்டும் பிறகு கொடுத்துட்டாரு. இனி அந்த ஜீவன் அவர்கிட்ட இல்லை. அப்போ உயிரோடு வரும்போது எந்த ஜீவன் இருக்குது அவட்ட? புது சிருஷ்டி இல்லையா? இப்போ புது சிருஷ்டியும் உருவாக்குறது, இவர்கிட்ட புது சிருஷ்டியை உருவாக்குறது யாரு? யாவை தேவன் தான். யாவை தேவன் தான் ஆண்டவரை விசுவாசிக்கிட்ட புது சிருஷ்டியை ஜெனிப்பிக்கிறாரு, புது சிருஷ்டியை உருவாக்குறாரு, அதை வளர்க்கிறாரு. அதற்கான சகல வேலைகளும் யாவே தேவன் டைரக்டா செய்யறாரு. எப்படி லோகாசை டைரக்டா சிருஷ்டித்தாரோ அதே போல யெஷுவா கிறிஸ்துகிட்ட புது சிருஷ்டியும் யாவே தேவன் டைரக்டா செய்யறார். மற்ற எல்லார்கிட்டையும், மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாத்துக்கிட்டும் புது சிருஷ்டியை உருவாக்குறதுல இவர் மூலமாக தான் உருவாக்குறார். யெஷுவா கிறிஸ்து மூலமா தான் உருவாக்குறார். இப்ப இந்த இடத்துல அவர் தான் எல்லாத்துக்கும் என்ன பண்றாரு? எனக்கு முதற் பேரானவன் அப்படிங்கிறப்போ டிவைன் நேச்சர்ல வரக்கூடிய நபர்களிலும் இவர் தான் முதற் பேரானவரா இருக்கிறாரு. ஆஞ்சலிக் நேச்சர்ல வரக்கூடிய நபர்களும் சிருஷ்டிப்பு எல்லாத்துலயுமே முதற் பேரானவரா லோகாஸ் இருந்தாரு. இப்ப அதற்கப்புறம் டிவைன் நேச்சரை உருவாக்குறாரு. அந்த டிவைன் நேச்சர்லயும் முதற் பேரானவரா யார் இருக்கிறாரு? ஆண்டவரை யெஷுவா கிறிஸ்து தான் அங்க இருக்கிறாரு.
நான் அவனுக்கு எனக்கு முதற் பேரானவனும் பூமி ராஜாக்களை பார்கள் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன், எல்லாரும் காட்டிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன் இல்லைங்களா அப்படின்னு சொல்லி அங்க சொல்றதை நாம பார்க்கிறோம் இல்லைங்களா. அவரை தம்முடைய மேசியாவாக தம்முடைய பரிசுத்த ஆவினாலே அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த புது சிருஷ்டியை தான் பரிசுத்தான ஆவியினாலே அபிஷேகம் பண்ணுகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஆபிரகாம் பலிபீடத்திலே பலி செய்து ஆட்டுக்கடாவிலே சித்தரிக்கப்பட்டது போல தேவனுடைய தாசன் ஒரு மனிதனாக தம்முடைய மீட்கும் கிரயமாக மாம்சத்திலே அவர் கொலையுண்டார் சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஆபிரகாம் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த மகா வித்தாகிய அந்த மேசியாவாக ஜீவன் அருளக்கூடிய ஒரு ஆவி ஜீவியாக அவர் உயிரோடு எழுப்பப்பட்டாரு. அவர் மூலம் பூமியில சகல ஜாதிகளும் ஆஸ்வதிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, உன் வித்துக்குள் பூமியில சகல வம்சங்களும் ஆஸ்வதிக்கப்படும் அப்படிங்கிறப்ப அந்த வித்து என்னது, இந்த புது சிருஷ்டி தான். அந்த வித்தாவும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வித்தாவும் இருக்கிறது. அதன் மூலம் பூமியில சகல ஜாதிகளும் ஆஸ்வதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்ப ஆட்டுக்கடா ஆபிரகாம் பலி செய்யும் போது ஆட்டுக்கடா பலி செய்யப்பட்டார் இல்லையா. அப்ப அவனை கொல்லாதன்னு சொன்னதுக்கு அப்புறம் தன்னோட கொம்பு முள்ளுல சிக்கியிருந்த ஒரு ஆட்டை பிடிச்சு அங்க பலி செஞ்சார் பார்க்கிறோம். இப்ப அந்த ஆட்டுக்காட்டு பலி செய்யப்பட்ட பலிபீடத்திலிருந்து ஈசாக்கு எப்படி பாவனையாக உயிரோடு எழுப்பப்பட்டது போல கொண்டு வரப்பட்டானோ அதுபோல நமக்கு ஒரு ஜீவனுள்ள இரட்சகர், உயிர்ப்பிக்கப்பட்ட இரட்சகர் இருக்கிறார் அப்படிங்கறத இந்த அடையாளத்தின் மூலம் நாம பார்க்கிறோம் இல்லைங்களா. எபிரேயர் அந்த காரியங்களை குறித்து எபிரேயர் 11:19 படிக்கலாம். அதுல சொல்றாரு, எபிரேயர் 11:19 படிக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். மரித்தோரிலிருந்து அவனை திரும்ப பாவனையாக பெற்றுக்கொண்டான் இல்லைங்களா. அப்போ ஆபிரகாம் அவனுடைய குமாரன் ஈசாக்கள் எதற்கு அடையாளமா இருக்கிறாங்க, யெஷுவா கிறிஸ்து யாவே தேவன் தம் ஒரே பேரனை பலி செய்ததற்கும் மறுபடியும் அவரை உயிரோட கொண்டு வருவதற்கும் ஒரு நிழல் அடையாளமா அங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப ஈசாக் வந்து உன் சந்ததி விளங்கும் என்று சொல்ல பார்க்கிறோம். அதே போல யெஷுவாவுடைய யாவே அவருடைய சந்ததி அங்க விளங்கக்கூடியதா இருக்குது. அவர் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார். இதெல்லாம் எதற்காக படிக்கிறோம், நீடித்த நாளா இருப்பார் அப்படிங்கிற காரணத்துக்காக இதை படித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா. அப்ப இந்த விதமாக அவர் எல்லாத்துக்கும் முதற் பேரானவராக அங்க இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்கிறோம். சரி, அப்ப மரணத்துல நித்திரை தேடுகள்ல இவர் தான் முதல் பலனாக ஜீவனின் பூரணத்திற்கு உயிர்ப்பிக்கப்பட்டவராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். மெய்யாகவே அவர் நீடித்த நாட்களாக நித்தியத்துக்கும் இருக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அதை குறித்த காரியங்களை இன்னும் சில வசனங்களை நாம பார்த்தோம்னா சங்கீதம் 45:7 என்ன சொல்றாரு பார்த்தோம்னா, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உங்கள் தோழரை பார்க்கிற உன்னை ஆழ்ந்த தலைதுனா அபிஷேகம் பண்ணினார். இப்ப இங்க தேவனே உம்முடைய தேவன் சொல்லும்போது தேவனுங்கிறது யார சொல்றாரு, ஆண்டவரை யெஷுவா கிறிஸ்து சொல்லும் போது தேவனே உம்முடைய தேவன் உங்கள் தோழரை பார்க்கிறோம் உங்களை ஆழ்ந்த தலைதுனா அபிஷேகம் பண்ணினார் என்று அங்க சொல்லுகிறத நாம பார்க்கிறோம். ஏன் அப்படி அபிஷேகம் பண்ணாரு, அவர் நீதியை விரும்பு அக்கிரத்தை வெறுக்கிறார். யாவை தேவன் நீதியை விரும்புகிறாரு, அக்கிரத்தை வெறுக்கிறாரு. அதுபோல இவரும் நீதியை விரும்புகிறார், அக்கிரத்தை வெறுப்புக்கிறாரு. ஆகையினால ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினான்னு சொல்லி பார்க்கிறோம். அதே போல எசாயா 61:1-3 வரைக்கும் படிக்கிறோம். தேவனுடைய ஆவியானது என் மேல் இருக்கிறது, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷ அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார், நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் இல்லையா. அப்ப தேவனுடைய ஆவி, தேவனுடைய இயல்பாக அந்த பரிசுத்த ஆவி, குண இயல்பு, தேவனுடைய வல்லமையாக அந்த பரிசுத்த ஆவி அவர் மேல இருக்குது. எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு அந்த ஆவி அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா. அதுக்குதான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இருதய நொறுங்குள்ளவர்களுக்கு காயம் கட்டுதலையும், இதனால் சிக்குண்டு நொறுங்கப்பட்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், அதான் அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கறதுக்கும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை அளிக்கிறதுக்கும். சிறைப்பட்டவர்கள்லாம் யாரு,
மரண சிறையில இருக்கிறவர்களுக்கு மரணத்திலிருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு, கட்டுண்டவர்களுக்கு கட்ட அவிழ்த்தலை கூறவும். கட்டுண்டவர்கள் யாரா இருக்கிறாங்க? சாத்தானால் கட்டப்பட்டவர்கள், ஆதாமின் பாவத்தினாலும் அந்த சாபத்தினாலும் கட்டப்பட்டிருக்கிறார்கள், சாத்தானால அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அந்த கட்டுகளில் இருந்தெல்லாம் கட்டவிழ்த்தலை அவர்களுக்கு கூறவும், கர்த்தரோட அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். இல்லையா? அப்ப கர்த்தரோட அனுகிரக வருஷத்தை குறித்து அவர் விவரிக்கிறதுக்கு, நீதியை சரிக்கட்டு நாளை குறித்து விவரிக்கிறதுக்கு, ஏன்னா அதனால்தான் பிரசங்கமே எப்படி இருக்குது? மனம் திரும்பி குணப்படுங்கள், பரலோராஜ்யம் சமயமா இருக்கிறது. தேவன் அங்க நீதியை நிலைநாட்ட போகிறாரு, நீதியை சரி கட்ட போகிறாரு. இல்லைங்களா? ஆகையினால தான் மனம் திரும்பி குணப்படுங்கள், பரலோராஜ்யம் சமீபமா இருக்கு, சமயமா இருக்குது, உலகத்துக்கு போய் ராஜ்யத்துக்கு கொண்டு நற்செய்தி அறிவிங்கள். இல்லைங்களா? ஆனா இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர் நற்செய்தி அறிவிக்கிறாங்க, துர்ச்செய்தியா அறிவிக்கிறாங்க. உங்களுக்கு ஏதோ உங்களுக்கு அநேக துயரங்களுக்கு துக்கங்கள் இருக்குது, உங்களுக்கு பிலிசின்னு வச்சுட்டாங்க, மாந்திரிகம் வச்சுட்டாங்க, துக்க செய்தி தான் கொடுக்குறாங்க. இல்லையா? தேவன் உங்களை நரகத்துல போட்டு வாட்டுவாரு, வதைப்பாரு, அப்படி துக்க செய்தி தான் கொடுக்குறாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு? ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தியை கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. நம்முடைய நீதியை தேவ நீதியை சரி கட்டக்கூடிய நாளை கொடுக்கணும், நாளை குறித்து சொல்லணும். முந்த தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள் என்று தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களையும் அவருடைய நீதி குறித்த காரியங்களிலும் மற்றவர்கள் அறிவிக்கணும். அதுதான் துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அதை குறித்து சொல்லும்போது, சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய கொடுக்கும் அவரை என்னை அனுப்பினார். எசாகஸ் அனுப்பினதுக்கு காரணமே இதுதான், துயரப்பட்டவர்களை சீர்படுத்தணும். இல்லையா? சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கணும். எல்லாரும் ஆதாமின் சாபத்திலே, மரண சாபத்திலே மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்ப சொல்லப்பட்ட பிரகாரம் போறாங்க, சாம்பலாக போறாங்க. இல்லையா? அவர்கள் எல்லாம் மறுபடியும் உயிரோட கொண்டு வந்து இழந்து போன காரியங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து சிங்காரத்தை கொடுக்கணும். துயரப்பட்டவர்களுக்கு பதிலாக அவர்களுக்கு ஆனந்த தைலத்தை கொடுக்கணும். அவர்களுக்கும் எதை கொடுக்கணும்? பரிசுத்தாவி கொடுக்கணும். மாம்சமான யாவருக்கும் என் ஆவியை ஊற்றுவேன் சொல்றார். இல்லையா? அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கும் கொடுக்கணும். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும். இல்லையா? எல்லாம் இருந்தாங்க. அவர்களை அதிலிருந்து எல்லாம் விடுதலை பண்ணி ஆண்டவராய் யெஷுவா கிறிஸ்துவையும் யாவே தேவனும் துதிக்கக்கூடிய அந்த துதியின் உடைய அவர்கள் கொடுக்கணும். இதுக்காக தான் அவர் என்னை பூமிக்கு அனுப்பினாரு. அவர்கள் கர்த்தர் நம்முடைய மகிமைக்கட்டு நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள் என்று சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் ஒரு டவுட் பிரதர் கேட்கலாம். கேளுங்க. இது பெசிலியா காலத்தை குறிக்குதா இல்ல உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் எல்லாருக்கும் 100 வருஷம் கொடுக்கப்படும் அந்த காலகட்டத்தை குறிக்குதா பிரதர்? பெசிலியா காலத்தில் நடக்கிற காரியங்களை தான் பொதுவாக இது குறிக்கக்கூடியதா இருக்கு. அதுல ஒரு காரியம் தான் 100 வருஷம் கொடுக்கறது மினிமம். அந்த 100 வருஷங்கிறது மினிமம். இல்லையா? பரிசுத்த பெருமாதை திறக்கும் போது உயிரோட வரக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மினிமம் அந்த 100 வருஷத்துல அவர்கள் தங்களுடைய முன்னேற்றத்தை காண்பிக்கலன்னா அந்த 100 வருஷத்திலே அவங்க துணிகரமா எதிர்த்து நின்றாங்க அப்படின்னாக்க 2ஆம் மரணம். அதானே கேக்குறீங்க சிஸ்டர்? ஆமா பிரதர். இது பெசிலியான்றது அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி வர்றது தானே பெசிலியா? பெசிலியா எப்ப ஆரம்பிக்குது? எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது. பெசிலியா காலத்துல நடக்கிறது தான் இந்த 100 வருஷ தவணை. பெசிலியா எப்ப ஆரம்பிக்கும்? 1000 வருஷம் முடிவுல. பெசிலியா 1000 வருஷம் முடியலையா? 1000 வருஷம் முடியல. அதுக்கப்புறம் எந்த ஒரு காரியமே இருக்காது. கற்றுக் கொடுத்தாலோ ஏதோ எதுவுமே இருக்காது. எல்லாருமே நீதியை கற்றுக்கொண்டு இருப்பாங்க, நிச்சயவினை பெற்றிருப்பாங்க 1000 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம். பெசிலியா காலங்கிறது யாக்கோபுடைய இக்கட்டு காலத்துல ஆரம்பிக்குது. மகாபத்திரத்துல முடிவு. அது உலக கோகு எல்லா ராஜ்யங்களும் கூட்டி சேர்த்துட்டு எருசலேமுக்கு விரோதமா வரக்கூடிய அந்த காலகட்டம் தான் மகாபத்திரத்தோட முடிவு இருக்குது. அந்த மகாபத்திரத்தோட முடிவு தான் யாக்கோபுக்கு 2வது இக்கட்டு காலம்னு படிக்கிறோம். இந்த செய்தியோட ஆரம்பத்திலே அந்த காரியங்களையும் படித்தோம். அந்த இக்கட்டு காலத்துல மனம் திரும்பக்கூடிய அந்த இஸ்ரவேலர்கள் தான் இந்த சத்திய காரியங்களை எசாயா 53ஆம் அதிகாரத்துல சொல்லக்கூடிய அந்த சத்திய காரியங்களை அப்போது உயிரோடு வரக்கூடிய இஸ்ரவேலர்களுக்கும்
அப்போது அந்த மகாபுரத்தில் தப்பித்து பிழைத்திருக்கிற அந்த மற்ற உலக ஜனங்களுக்கும் இந்த செய்தியெல்லாம் அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதை தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பெசிலியா காலம் ஆரம்பிக்கிறது மகாபுத்திரத்துல எண்டு. அந்த மகாபுத்திரம் எண்டு அப்படிங்கிறது யாக்கோபுடைய 2வது இக்கட்டு காலம். அது நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் இந்த மகாபுத்திரம் ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் மரணமும் இல்லை. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா அங்க என்ன இல்லை, ஆதாம் இதுக்கப்புறம் எந்த ஒரு யுத்தமோ சண்டையோ இதுவே கிடையாது. அவங்க ஆயுதங்களை எல்லாம் எடுத்து எரிச்சிருவாங்க. ஆயுதங்களை எல்லாம் மண்வெட்டிகளாகவும் அறிவாளுகளாகவும் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லைங்களா? படிக்கிறோம். அந்த காரியங்கள். அப்ப பெசிலியா காலம் இந்த மகாபுத்த இறுதியில பெசிலியா காலம் ஆரம்பிக்குது. அது 2874 வரைக்கும் போகுது இல்லைங்களா பெசிலியா காலம். இந்த பெசிலியா காலம் ஆரம்பிக்கும் போது தான் பரிசுத்த பெரும்பாதை ஓப்பன் ஆகுது. அதுல எல்லாரும் நடக்கிறாங்க. அவங்க பரிசுத்த பெரும்பாதை எல்லாரும் நடக்கும்போது அந்த காலகட்டத்தில் தான் ஒவ்வொருவருக்கும் மினிமம் 100 வருட தவணை அப்படிங்கிறது நீங்க கேட்ட அந்த காரியம். அந்த காலகட்டத்தில் மினிமம் 100 வருஷம். 100 வருஷத்துல புது உடன்படிக்கை இனாகிரேஷன் ஆயிரும். எல்லாருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆளுகை பண்ணுகிறார் அப்படிங்கிறத எல்லாருமே அறிந்து உணர்ந்திருப்பாங்க. உணர்ந்து தங்களை அவர்கள் சீர்படுத்தி கொள்ளணும். அந்த நீதியின் ஆட்சிக்கு சீர்படுத்தி கொண்டு புது உடன்படிக்கை பிரமாணங்களுக்கு, புது உடன்படிக்கை பிரமாணங்கள் என்ன? அன்பின் பிரமாணங்கள் தான். புது உடன்படிக்கை பிரமாணங்களும் ஏதோ புதுசா நினைக்க கூடாது. உன் தேவனாய கருத்திரத்திலே முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்துல அன்பு கூறுவது போல உன் அயலானத்துல அன்பு கூறுவாயாக. இதுதான் புது உடன்படிக்கை பிரமாணங்கள். இந்த பிரமாணங்களுக்கு ஏற்பதான் உலக மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரமாணங்கள் இருக்கும். இந்த அன்பின் பிரமாணங்களுக்கு எல்லாம் கீழ்ப்படியணும். இந்த அன்பின் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு யார் யார் எதிர்த்து நிற்கிறாங்களோ, துணிகரமா எதிர்த்து நிற்கிறாங்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு 100 வருஷம் வரைக்கும் அவர்கள் என்ன பண்றாரு? அவர் தவணை கொடுக்கிறார். அந்த 100 வருஷம் வரைக்குமே அவங்க கீழ்ப்படிதல கொஞ்சம் கூட காமிக்கல அப்படின்னாக்க அவர்களை தான் 2ஆம் மரணத்துல அழிச்சு போடுறாரு. ஆனா நிச்சயமாவே அதுல ஏதாவது ஒண்ணு லட்சத்துல ஒண்ணு கோடியில ஒண்ணு அப்படிதான் போற மாதிரி இருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்க சாத்தான் இருக்க மாட்டான். எல்லாருமே தங்களுடைய இயல்புகளை மாற்றிக்கொள்வதற்கு ஏதுவான காரியங்கள் இருக்கும். அங்க அதை குறித்து சொல்லும்போது நெறிந்த நாணலை முறிக்காமலும் மஞ்சி எரிகிற திரியை அவிக்காமலும் இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அந்த விதமாக ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய இயல்புகளுக்கு ஏற்ற விதமாக சத்திய காரியங்களை படிப்பித்து நீதியை கற்றுக் கொடுத்து வழிநடத்தி கொண்டு போகிறார். அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்திலையும் மனம் திரும்பல, தனக்கு அதுக்கான பிரதிக்கிரியை ஒருத்தன் காண்பிக்கல அப்படின்னா அவனுக்கு தான் 100 வருஷம் முடிவுல தண்டனை கொடுக்க முடியா இருக்குது. அவன் அந்த பரிசுத்த பெரும்பாதையை கடந்து போக மாட்டான். அதுதான் தீட்டுள்ளவன் அங்கே நடந்து போவதில்லைன்னு சொல்லப்பட்டது இல்லையா? அந்த தீட்டுள்ளவன் அந்த பரிசுத்த பெரும்பாதையை கடந்து போய் முடிக்க மாட்டான். 100 வருஷத்திலேயே காலியாயிரும். ஏன்னா நீதி ஆட்சி பண்ணது சகலமும் அவனுக்கு வசதி வாய்ப்பா இருக்குது. அப்படி இருக்கும் போதும் தன்னை மாற்றிக்கொள்ள விரும்பல அப்படின்னா அவன் அதுக்கு மேல இருக்கிறது சரியில்லை. தேவனுடைய ஞானம் காண்கிறது. அதனால அவனை 2ஆம் மரணத்துல அழிச்சு போடுறாரு. சரிங்களா சிஸ்டர்? ஓகே பிரதர். சோ அந்த 100 வருஷத்துக்கு அப்புறம் சொற்ப காலம் வரும் எல்லாருக்கும் காமனா. அது இறுதியில எல்லா ஜனங்களும் உயிரோட எழுப்பப்படணும். அவங்கவுங்க பவஞ்சா வருவாங்க இல்லையா? முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் வருவார்கள் சொல்லப்பட்ட பிரகாரம் அந்த உயிர்த்தெழுதல் பிந்தின காலத்திலிருந்து அப்படியே வந்துகிட்டு இருக்கும். எல்லாரும் சத்தியத்தை அறிவிக்கப்படுவாங்க. இறந்து போன அந்த பழைய நிலைக்கு ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்னமே எந்த நிலைக்கு இருந்தானோ அந்த நிலைக்கு எல்லாத்தையும் கொண்டு போகணும். போனத்தை நோக்கி முன்னேற்றி கொண்டு போயிட்டு இறுதியில தான் சாத்தான் கட்டவிழ்த்து விடப்படுவான். எல்லாரும் பூரணத்தை அடைந்ததுக்கு அப்புறம் இல்லையா? அந்த காலகட்டத்தில் நிச்சயமா எல்லாருமே நீதியை கற்றுக்கொண்டு இருப்பாங்க. நீதி கற்றுக்கொள்ளாத ஒருத்தரும் கடைசி வரைக்கும் போக மாட்டான். எல்லாருமே நீதினா என்ன அநீதினா என்ன எல்லாத்தையுமே கற்றிருப்பாங்க. ஆனா ஒரு சிலர் வெள்ளாடு வகுப்பாரா இருந்து அன்பிலே வளராதவர்களா இருப்பாங்க. கீழ்ப்படிவாங்க, எல்லா காரியங்களும் கீழ்ப்படிவாங்க. கடமை அன்பு நீதினா என்ன? கடமை அன்புன்னு படிக்கிறோம் இல்லைங்களா? கடமையை கரெக்டா செய்வாங்க, கடமையை செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா தியாக அன்புல வளர்ந்துருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் சாத்தான் கட்டவிழ்த்து விடப்படும் போது அவனோட சேர்ந்துருவாங்க. அப்ப அதுக்கப்புறம்
சொற்ப காலத்துக்கு பிறகு சாத்தானை சேர்ந்தவர்கள் எல்லாருமே அழைக்கப்பட்டு போயிடுவாங்க. மீதம் இருக்கிறவர்கள் எல்லாருமே என்றென்றும் சதாகாலம் நிச்சயோடு இருப்பாங்க. அதற்கு அப்புறமும் கிறிஸ்து மூலமாக தான் தேவன் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் ஆளுகை பண்ணக்கூடியவரா இருக்கிறாரு. அப்ப இவருடைய ஆளுகை அப்படிங்கிறது நித்தியத்துக்குமான இருக்கக்கூடியதா இருக்கிறது. அதனாலதான் இவர் நீடித்த நாட்களா இருப்பார், நித்தியத்துக்கும் இருப்பார் என்று நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? சரி, நம்ம இந்த 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 வசனங்களோட இப்ப பார்க்குற வசனங்களை முடித்துக் கொள்ளலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவி என் மேல் இருக்கிறார் என்று சொல்லப்படும் போது அதுதான் சிறைப்பட்டவர்களுக்கெல்லாம் விடுதலை கூறுறாரு, கட்டவிழ்த்தலை கூறுறாரு. இந்த காரியங்கள் எல்லாமே என்னது, மெசிலியா காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களா தான் இருக்கிறது. நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டு நாளை கூறும், துயரப்பட்டு ஆறுதல் செய்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, இப்போ சொல்லும்போது சங்கீதம் 21:4 சொல்லும்போது, அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தேன்னு சொல்றாரு இல்லைங்களா? உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதா இருக்கிறது, மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர், அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்கிறீர், அவரை உங்களுடைய சமூகத்தின் மகிழ்ச்சியால் பூரிப்பாக்குகிறீர். இப்ப என்ன சொல்றாரு, அவர் உம்மிடத்தில் ஆயுசை தான் கேட்டார் அப்படிங்கிறார். சங்கீதக்காரர் சொல்லும்போது ஆயுசை தான் கேட்டாரு, ஆனா நீர் அவருக்கு என்றென்றைக்கும் தீர்க்காயுசை அளித்தீர்னு சொல்றாரு. அவர் என்ன ஆயுசை கேட்டாரு? யோவான் 17:5 படிக்கிறோம். அவர் டிவைன் நேச்சர் வேணும், இல்லை எனக்கு எதற்கட்டும் மேன்மையான உயிர்த்தெழுதல் வேணும் அப்படின்லாம் அவர் கேட்கல. அவர் கேட்டது என்னது? யோவான் 17:15 படிக்கும்போது அவர் ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்றார்? பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் அப்படிங்கிறாரு இல்லைங்களா? அவர் டிவைன் நேச்சர் வேணும்னு மேலான இது சிலாக்கியம் வேணும் அப்படிலாம் கேட்கல. நான் உலகம் உண்டாடுறதுக்கு முன்னமே உன்னோடு எனக்கு என்ன இருந்ததோ, லோகாசுங்கிற ஒரு இடம் இருந்தது இல்லையா, அந்த பழைய இடம் எனக்கு இருந்தாவே போதும் சொல்லிட்டு அதை தான் அவர் கேட்கிறார். அதை தான் சங்கீதக்காரர் சொல்லும், ஆர்வம் இடத்துல ஆயுசை தான் கேட்டாரு, ஆனா நீர் அவருக்கு என்றென்னைக்கும் உள்ள தீர்க்காயுசை கொடுத்திருக்கிறீர், சாவாமையை டிவைன் நேச்சரை கொடுத்திருக்கேன். அவர் பழைய ஏற்கனவே இருந்த அந்த பழைய ஆயுசை தான் கேட்கிறாரு. ஆனா நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை, சாவாமையை, அழியாமையை, தெய்வீக பாவத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறீரே. இந்த உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாய் இருக்கிறது. ஏன்னா டிவைன் நேச்சர் இல்ல, சாவாமை இல்ல. இந்த விதமாக அவரை மரணத்திலிருந்து இந்த விதமான மேன்மையான ஒரு ரட்சிப்பினால அவர் மகிமை பெரிதா இருக்கிறது. மேன்மையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருள் நீர் என்று படிக்கிறோம். இந்த மேன்மையான மகத்துவத்தை அருள்வதற்கு முன்னாக அவர் என்ன பண்ணணும்? பாடுகள் படணும். அதை தான் ஆரம்பத்திலே அவரை அறிமுகப்படுத்தும் போதே சொல்றார் இல்லையா, உன்னதமாக உயர்த்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவர் நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது அப்படின்னு படிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப பாடுகள் அவசியமா இருக்குது. இவ்வளவு மேன்மையா உயர்த்தப்படும் போது பாடுகள் அங்கே அவசியமா இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறீர், அவரை உங்கள் சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குறீர். இந்த ஆசீர்வாதங்கள் நித்திய காலமான ஆசீர்வாதங்கள். அவருடைய சமூகத்தின் மகிழ்ச்சிங்கிறது அதை பூரிப்பாக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. லோகாசா இருந்தது போல இருந்த மகிழ்ச்சியை காட்டிலும் அதற்காட்டிலும் மிகுதியான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இந்த காலகட்டத்தில் அவர் கிடைக்கக்கூடியதா இருக்குது. எதன் மூலமாக பார்த்தோம்னா, இவருக்கு இப்போ டிவைன் நேச்சர். லோகாசா இருந்த காலகட்டத்தில் லோகாஸ் அப்படிங்கிற அந்த ஆவிக்குரிய அந்த நேச்சர்ல தேவனுடைய ஞானத்தையும் அறிவையும் தேவனுடைய அன்பின் நீல அகல ஆழ உயரங்கள் இதெல்லாம் அப்பொழுது அறிந்ததை காட்டிலும் இப்போ டிவைன் நேச்சருக்கு போயிருக்கு. அவருடைய சுபாவத்துக்கு அவரை கொண்டு போயிருக்கும் போது நிச்சயமாக லோகாசா இருந்த போது அவரை அறிவை காட்டிலும் இப்பொழுது அவருக்கு அவரை குறித்த காரியங்கள் அதிகமாக அறியக்கூடியதா இருக்கும். அது அவர் அந்த மகிழ்ச்சியினாலே பூரி பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அதெல்லாம் என்னது? நித்திய ஆசீர்வாதங்கள். நித்திய காலத்துக்கும் அவரை குறித்த அறிவில அவருடைய ஞானத்திலே களி கூறக்கூடியவராக அவர் என்றென்றும் இருந்து கொண்டே இருப்பாரு. அதுதான் அங்க என்ன சொல்றாரு? நீடித்த நாளாய் அவர் இருப்பார் என்று அங்க சொல்லுகிறதை நான் பார்ப்போம் இல்லைங்களா? அவர் தமது சந்ததி கண்டு நீடித்திருப்பார், நீடித்த நாளா இருப்பார், நித்திய ஜீவனோடு இருப்பார் என்று அங்க சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். சரி, நாம நேரம் ஆயிட்டு, அதனால நம்ம இந்த காரியங்களே இதோட
நாம முடித்துக் கொள்ளலாம். சரி, இதுவரைக்கும் பார்த்த காரியங்கள்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. எது கேட்குறீங்களா சிஸ்டர்? சரி, சந்தேகம் ஒன்றும் இல்லைன்னா நம்ம இதோட முடித்துக் கொள்ளலாம். மீதம் இருக்கிற காரியங்களை கர்த்தர் இல்ல பிரதர். சித்தமானால் நாம அடுத்த வாரம் நம்ம அந்த காரியங்களை தொடரலாம். அன்பின் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.